वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपार्थपोदं तत्पादैग्मसरसीर्घभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतपूरिपरिश्रमं तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये। श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमश्रीवासयोगीश्वरगुरुपदयोः अर्पितस्वात्मपारं श्रीमश्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संश्रये देशिकेन्द्रं दिशन्तु मे देव सदा त्वदीया दयादरङ्गानुजराकटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसृतकामधेनुं वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्पवन्तामवैजयन्ती विभूषणं। नमस्तुभ्यं भगवते पुरुषाय महात्मने हरेः अद्भुतसिंहाय ब्रह्मणे परमात्मने भक्तस्य दानवसिसो परिपालनाय वक्त्राम्नसम्मगुहनामधिजग्मुषस्ते तम्बैकवर्जमधुनापि करीसनूनं त्रैलोक्यमोदमेदतकिलं नरसिंहगर्भं सटापटलभीषणे सरभसाट्टहासोद्भटे स्फुरत्कृतिपरिस्फुटत्प्रकटिके विवक्त्रे कृते कृपाकपटकेसरिन्दनुजडिम्बदत्तस्तन सरोजसदृशादृशा विधिविषज्यते विद्यते भक्ताभीष्टप्रदातारं जगन्मङ्गलविग्रहं श्रीकल्याणपुराधीशं श्रीनिवासमहं भजे। विष्णुपत्नी जगन्मातका विष्णुवक्षस्थलस्थिते पद्मासने पद्महस्ते पद्मावति नमोऽस्तुते। वेङ्कटेशप्रिये पूज्ये क्षीराद्दितनये शुभे पद्मे रमे लोकमातका पद्मावति नमोऽस्तुते। कल्याणी कमले कान्ते कल्याणपुरनायिके कारुण्यकल्पलतिके पद्मावति नमोऽस्तुते। सहस्रदलपद्महस्ते कोटिचन्द्रनिभाणने पद्मभद्रविशालाक्षी पद्मावति नमोऽस्तुते। नक्रश्रवणनक्षत्रे कृतोद्वाहमहोत्सवे कृपया पागिनः पद्मे त्वत्भक्तिपरिदान्तमे इन्दिरेः वर्णाभे त्वं वन्दे परमात्मिकां भवसागरमग्नं मां रक्ष रक्ष महेश्वरी। कल्याणपुरवासिन्यै नारायण्यै श्रिये नमः। श्रुतिस्थितिप्रहीताये देवि देवे च मङ्गलं। गङ्गनीर्पयन्दपादपङ्कजत्तिन्नण्डले अङ्गयाळि सङ्गुदण्डं विल्लुं वाळुं ஏந்தினாள் சிங்கமாய தேவதேவன் தேனுலாவும் வெண்மலர் மங்கை மன்னி வாழும் மார்பன் ஆழிமேனி மாயனே அங்கண்ஞால மஞ்ச அங்கோலாளரியாய் அவனன் பொங்கவாகம் வள்ளுகிறான் போழ்ந்த புனிதனிடம் பைங்கணானை கொம்பு கொண்டு பத்துமையார் அடிக்கீழ் செங்கனால் இட்டிரஞ்சம் சிங்கவேள் குன்றமே நீளாதுங்கஸ்தனகிரிதடே சுத்தமத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம்சம் ஸ்ரீசரசரசித்தமத்யாபயந்தீம் சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதிநிகழிதம் யாபலாத்கிருத்ய புங்க்தே கோதாதஸ்தே நமைதமிதம் பூயே வாஸ்து பூயः அன்னவயல் புதுவை ஆண்டாளரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்ல சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்லவல் வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு இன்னவதி என்ற எம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கேம். ஸ்ரீவிஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லேம் ஸ்ரீரங்கராஜகரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணையாம் கமலாமிமான்யாம் கோதாமனன்யசரணம் பிரபத்தே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தவ கிம் வத ராமதூத கிருபா சந்தோ மத்கார்யம் சாதய பிரபோ. மாரிமலமிழஞ்சில் மன்னை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழுத்து வேறு மகிர்வங்க வெற்பாடும் பெயர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திறந்து யாம் வந்த காரியமாராய்ந்த அருளேலோரம்பாவாய். என்ற பாசுரத்தை நம்ம நேற்றைய தினம் அனுபவம் பண்ணிட்டு இருந்தோம். என்ன, இந்த பாசுரத்தில் ஆரம்பத்தில் கண்ணனை எழுப்புகிறார்கள். கண்ணனை எழுப்பும்போது அவன் படுத்திருக்கான், பள்ளிக்கட்டு கீழே படுத்திருக்கான்.
அப்படி பள்ளுக்கட்டிற்குள்ள நாங்கள்லாம் சிற்றரசர்கள் போல வந்திருக்கோம். உன்னை தரிசனம் பண்ணுவதற்காக வந்திருக்கிறோம். உன்னுடைய திருமுக மண்டலத்தை பார்ப்பதற்காக வந்திருக்கிறோம். உன்னுடைய கடாட்சம் எங்கள் மேல் விழ வேண்டும் என்பதற்காக அவள்லாம் சொல்லும்போது கண்ணனை அவள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுக்குறா. என்ன பார்த்தா அவளுக்கு அந்த மாதிரி அவள் சொல்லக்கூடியதை கேட்கக்கூடியவன் அந்த கண்ணன். அப்படிப்பட்ட கண்ணனை என்னமா நினைக்குதுன்னா அவளுக்கு ஆண்டாளுக்கு நிருசிம்மாவதார ஞாபகம் வந்து தான். ஏன்னா சாதாரணமாக கண்ணன் அப்படிப்பட்டவன் நிருசிம்மனை போல சிங்கத்தை போல இருக்கக்கூடியவன். அவன் யசோதை இளம் சிங்கம் என்று முதல் பாசுரத்திலே ஆண்டாள் அனுபவிக்கும் போது இந்த இடத்திலே நிருசிம்மாவதாரத்தை அனுபவிக்கிறார். மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடுத்து. சீரிய சிங்கம்னா அப்படி சீரி வருமாம் சிங்கம். சிங்கத்தை பார்த்தாலே சிங்கம்னு சொன்னாலே நடுங்குவோம். சிங்கம் இந்த சீரியன் வந்தனே எப்படி வரும்? அந்த மாதிரி இருக்குது. இங்கே சீரிய சிங்கம்னு அடையாளம் சொல்லலான்னு கேட்டால் அப்படி படுத்துட்டு இருக்காம படுத்துட்டே நாங்கள் சொல்லதெல்லாம் நீங்கள் கேட்டுட்டே இருக்கக்கூடாது. எழுந்து வரணும். எழுந்து வரும்போது எப்படி வரணும்? ஒரு சிங்கம் எப்படி அந்த குகையிலேருந்து அப்படி எழுந்து வருமோ, எப்படி கர்ஜிக்குமோ, அப்படி மிடுக்காக நடந்து வருமோ, அந்த அழகெல்லாம் சிங்கம் எப்படியெல்லாம் நடந்து வரும், சிங்கம் எப்படியெல்லாம் வரும், அதோட அழகை சொல்லாலும் சிங்கம் நடந்து வரும் அழகு இல்லையா? அதே மாதிரி நடந்து வந்தான் இல்லையா? என்ன நிருசிம்மாவதாரம் பண்ணும்போது குகையிலேருந்து வந்தவன் அப்படி வந்தானாம். சட்டாபடல பீஷணே சரபசாட்ட ஹாசோத்படே. அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு சிரிப்பு. கம்பத்திலேருந்து வரான், வெளியில் வரான். ஹிரண்யகசிபு கூப்பிட்டோன்னே வெளியில் வந்தான். ஏன்னா எந்த கம்பத்தில் இருப்பான்னு தெரியாது, கூப்பிட போகிறான்னு தெரியாதுங்கிறதுக்கோசரம் அந்தந்த தொட்ட தூணெல்லாம் இருக்கும்போது அவன் தொட்ட இடங்கள்லாம் எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துலாம் நிருசிம்ம அவதாரம் இருந்தானாம் அவன். அப்படி ஒரு அழகாக வெளியில் வந்தான். நிருசிம்ம அவதாரமாக சிங்கமாக வந்தாலும் அந்த அவதாரத்துக்கு ஒரு அழகாகவே இருந்தது. அப்படி ஹிரண்யகசிபு வதம் பண்ணான். அந்த உதாரணங்கள்லாம் பார்த்தோம். என்ன எப்படி வரணும்னு கேட்டால் அப்படி சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடுத்து வரணும். என்ன பண்ணணும்னு கேட்டால் சிங்காசனத்தில் அமரணும். சாதாரணமாக நடந்து வரக்கூடாது. மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிடுத்து வேறு மயிர் பொங்க வெப்பாளம் பேர்ந்துதறி மூறு நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதுரமா போலேனே பூவை பூவண்ணா. அப்படிப்பட்ட பூவண்ணனே நீ எப்படி வரணும்னு கேட்டால் சிங்கம் நடக்கணும், நடையழகை பார்க்கணும். நாங்கள்லாம் ஒன்னொன்னையும் உன்னோட சௌந்தரியத்தை நாங்கள்லாம் அனுபவிக்கணும், கண்ணழகை பார்க்கணும். அதனால அப்படிப்பட்ட கண்ணழகை பார்த்தோம். அப்படிப்பட்ட நடையழகை நாங்கள்லாம் பார்க்கணும். நடையழகை பார்க்கணும்னா திருவரங்கத்துக்கு போய் எம்பெருமானை பார்க்கணும். அந்த நடையழகை மற்ற திருக்கோயில்கள்லாம் அந்த மாதிரி ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற மாதிரி நடக்கணும்னு பெருமாளை ஏழை பண்ணிட்டு இருக்கா பார்க்குறோம். இருந்தாலும் அதற்கு பெயர் போனது நடையழகுக்கு பெயர் போனது அங்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானோட நடையழகு தான் இல்லையா? அதனால் சில ஊர்கள்லாம் பார்த்தா திருவரங்கத்தில் பெருமாள் எப்படி ஏழை பண்ணுறாலோ அந்த ஸ்ரீபாதம் தாங்கிகளை நம்ம ஊருக்கு வரவழைச்சு நம்ம ஊரில் இருக்கிற பெருமாளை ஸ்ரீரங்கத்து பெருமாள் மாதிரி நடையழகை பார்க்கணும்னு நிறைய இடத்துல பார்க்குறோம். இருந்தாலும் அந்த ஸ்ரீபாத தாங்கள் அந்த இடத்துல ஸ்ரீரங்க ரங்கநாதரை அழகிய மணவாளனை அவளை ஏழை பண்ணும்போது அந்த நடையழகு அப்படிப்பட்ட பலவிதமான நடையழகெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் நடந்து நிற்கு அந்த மாதிரி நடையழகுன்னா போகிறோம், ஸ்ரீரங்கத்துக்கு போனால் சேவிக்கணும். அப்படி நடந்து வரணும். என்ன பண்ணணும்? அப்படி என்ன பண்ணணும்? சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு மோர்வுங்க தீ விழிக்கணும். அப்படியெல்லாம் விழித்து எல்லாம் வரும் இல்லையா? அதை விசேஷமாக நேற்றுக்கு அனுபவித்தோம். அங்கே பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளே. உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளின்னா இவன் இருக்கக்கூடிய இடம் பார்த்தா நந்தகோபனோட திருமாளிகை. நந்தகோபனில் திருமாளிகை கோயில் ஆயிற்று. என்ன கண்ணன் இருந்ததுனால அந்த இடம் திருமாளிகையாக எடுத்து அப்படிப்பட்ட திருமாளிகையிலேருந்து நீ என்ன பண்ணணும்னு கேட்டால் வெளியில் வரணும். உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளே. இந்த இடத்துக்கு வரணும். இந்த நந்தகோபன் கோயில் நம் கண்ணன் கோயிலில் என்றும் சொல்லலாம். அதனால் முதலே பார்த்தோம். அதனால் அப்படிப்பட்ட கோயில் இருக்கக்கூடிய கண்ணன் இருக்கக்கூடிய இடம் பார்த்தா நாயகனாயன் என்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே சொன்னோம் இல்லையா? அப்படிப்பட்ட கோயில் கண்ணன் இருக்கும் இடத்தினால நந்தகோபனோட திருமாளிகையில் கண்ணன் இருக்கிறதுனால அது கோயிலாயிற்று. அதனால் இதில் நந்தகோபன் கண்ணன் இருவருமே வசிப்பதால் இருவருடைய கோயில் என்பதற்கு குறைவில்லை. ஏன்னா நந்தகோபனும் அப்படிப்பட்ட ஏன்னா கண்ணனை கொடுத்ததுனால் நந்தகோபன் அதனால் இன்னைக்கு கண்ணன் ரொம்ப விசேஷமாக சொல்கிறோம் இல்லையா? என் கண்ணன் வருவதற்கு காரணமாக இருந்து நந்தகோபன் யசோதை பிராட்டி அப்படி இருக்கிறதுனால ரெண்டு பேருமே இருப்பதால் கோயில் என்பதற்கு குறைவே இல்லை. இங்கு கண்ணனுடைய நடைகள் ஆண்டாள் ஈடுபடுகிறாள். எப்படின்னு கேட்டால் சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம்பந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பாவா. சிங்காசனத்தில் உட்காரணம் படுக்கையிலேருந்து யாராவது ஏதாவது கேட்டால் அது நடக்காது இல்லையா?
ஏதோ கேட்குறோங்கிறதுக்கோசரம் கேட்போம். யாராவது இங்கேருந்து படுக்கை ஏரியாவில் படுத்துட்டுப்பா, பெட்ரூமில் படுத்துட்டுப்பா, கிச்சன்லேருந்து யாராவது கூப்பிடுவா, ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா அவன் ஒன்று கேட்பான தவிர அவன் காதில் விழுந்திருக்காது. அந்த மாதிரி இல்லாமல் நீ என்ன பண்ணணும்னு கேட்டால் படுக்கையிலேருந்து எழுந்திருக்கணும், எழுந்து சிங்கம் போல் நடந்து வரணும், அந்த நடைகள் நாங்கள்லாம் பார்க்கணும், நடந்து வந்து எங்கே பண்ணணும்னு கேட்டால் சிம்மாசனத்திலிருந்து உட்காரணும். சீரிய சிங்காசனத்திலிருந்து அம்பந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய். பார்த்தா இப்போ ராஜாலாம் பார்க்குறோம். இப்போ அந்த காலத்தில் பார்த்தா ஊரில் பஞ்சாயத்து போர்டு தலைவர்கள், அப்புறம் அங்கே இருக்கிற ஊரில் வந்து நியாயங்கள்லாம் சொல்லணும்னு கேட்டால் அங்கே எல்லோரும் ஒன்று கூடுவா இல்லையா? அதனால் அப்போ என்ன எப்படி நியாயம் சொல்லவா என்னன்னு கேட்டால் அந்த சேர்பர்சன் சொல்லுவோம் இல்லையா? அந்த சேர்பர்சன் என்ன பண்ணுவான்னு கேட்டால் நடுவில் ஒரு சேரில் வந்து உட்காந்துப்பான். சேரில் உட்காந்து இவா சொல்கிறதெல்லாம் கேட்பா. அந்த மாதிரி ராஜாக்களும் வந்து பார்க்கும்போது ஏதாவது ராஜாக்கள்கிட்ட ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு கேட்டால் என்ன பண்ணுவான்னு கேட்டால் அப்படி முன்னாடி வந்து உட்காருவாளாம். ராஜா வந்து சென்டர் பாயிண்டில் உட்காந்துருப்பார். அப்புறம் மற்றவாள்லாம் வந்து சொல்கிறவாள்லாம் சொல்லுவா இல்லையா? இப்போ பார்த்தா கோர்ட்டில் பார்க்குறோம், கோர்ட்டில் ஜட்ஜி நடுவில் உட்காந்துருக்கார். நடுவில் மற்ற அட்வொகேட்ஸ்லாம் நின்றுண்டு எல்லா விஷயங்களும் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி திருப்பார்கடலில் சயனிச்சுருக்கான் எம்பெருமான் இல்லையா? பார்க்கடலில் சென்டரில் திருப்பார்கடலில் படுத்துன்னு இருக்கான். மற்றவா எல்லாரும் தேவர்கள்லாம் ஏதாவது குறைகள்லாம் இருந்தால் என்ன பண்ணுவா, அங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ண போவா. அப்படி நீ என்ன பண்ணணும்னு கேட்டால் நீ வந்து அந்த சேர்பர்சனாக வரணும். ஏன்னா சேரில் வரணும் இல்லையா? சிங்காசனத்திலிருந்து அப்படிப்பட்ட இருக்கையில் வந்து அமரணும். இருக்கையில் அமர்ந்து நாங்கள் சொல்லதை நீ கேட்கணும். நாங்கள் எதுக்கோசரம் வந்திருக்கோம், இந்த மாதிரி எதுக்கு நோன்பெல்லாம் நாங்கள் நோட்க வந்திருக்கோம், விரதங்கள்லாம் எதுக்கு இருந்தோம், நாங்கள் சொல்ல விஷயங்கள்லாம் நீ கேட்கணும். அதனால் படுக்கையிலிருந்தே எதற்காக நீங்கள் வந்தீர்கள் என்று கேட்க வேண்டாம். படுக்கையிலேருந்து நாங்கள்லாம் வந்திருக்கிற காதில் விழுந்துருத்தோம், ஒன்று எழுப்பிட்டோம், இவாளெல்லாம் வாசலில் கூட்டமாக வந்திருக்காளே எதுக்கு வந்தீங்கன்னு கேட்கக்கூடாது. அதனால் நாங்கள் வந்த காரியத்தை தெரிவித்தால் நீ சொல்லும் பதும் படுக்கை வார்த்தையாக வாய்விடும். நாங்கள் வந்து நீ என்ன சொன்னோன்னு கேட்டால், நீ என்ன சொல்ல விஷயங்கள்லாம் சொன்னோன்னே நீ சொல்லும் என்ன சொல்கிற பதில் எப்படி இருக்குன்னு கேட்டால் படுக்கை வார்த்தையாகிவிடும். படுக்கையிலேருந்து சொன்னால் அது வந்து ஒன்றும் வேலை நடக்காது சொல்லுவோம் இல்லையா? ஆக உன் பேச்சு வெறும் பேச்சாக இருக்கக்கூடாது. நீ சொல்ல எங்களுக்கு நீ பதில் சொல்லுவேன். நாங்கள் எதாவது கேட்குறோன்னா உடனே பதில் சொல்லுவேன். அந்த பேச்சு வந்து வெறும் பேச்சாக இருக்கும், வெட்டி பேச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா? அதனால் வெறும் பேச்சாக இருக்கக்கூடாது. முன்பு சமுத்திரக்கரையில் சொன்னாய். சமுத்திரக்கரையில் என்ன சொன்னேன்? அர்ஜுனன் தேரல் நின்று சொன்னாய். அங்கேயும் சொன்னேன், சமுத்திரக்கரையிலேருந்து நீ சொன்ன. அப்புறம் எப்படி சமுத்திரக்கரையில் சொன்னேன்னு ராமாவதாரத்தை சொல்லலாம். அர்ஜுனன் தேர்த்தட்டிலிருந்து கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி அங்கே சொன்னேன். அது எவ்வாறு பயனுள்ளதாயிற்று தெரியுமா? அப்படிப்பட்ட உபதேசங்கள்லாம் ரொம்ப இன்றைக்கும் வந்து அத்தனை பேரும் பேசிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட பயனுள்ளதான வார்த்தைகளாச்சு. அதுபோல் எங்களை நீ வந்து என்னன்னு கேட்டால், ஸ்திரீகளிடத்தில் கண்ணன் சொன்னது அமோகமாக இருந்தது, பிறர் புகழ வேண்டும். அதனால் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து புகழ்ச்சியை பற்றி புகழ்ச்சி இருக்குன்னு இவா சொல்லக்கூடிய விஷயங்கள் கண்ணன் வந்து இப்படிலாம் பண்ணான்னு எல்லாருக்கும் பெருமாளுக்கு பகவானுக்கு புகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நம்மளுக்கு புகழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இல்லை. அப்படி சொன்னது அமோகமாக இருந்தது, பிறர் புகழும் வகையிலாக இருக்க வேண்டும். அதற்காக நீ வந்து என்னன்னு கேட்டால் சிங்காசனத்தில் வந்து எழுந்து வீட்டிலிருந்து செல்ல வேண்டும். அதனால் படுக்கையிலேருந்து எழுந்து சிங்காசனத்தில் உட்காரணும் சொல்லலாம். ஆகவே ஆயர் பெண்கள் கண்ணனை பார்த்து சிங்காசனத்திலிருந்து பதில் சொல்ல வேண்டும், அங்கே வந்து உட்காரணும். அப்போது தான் உன்னோட பேச்சில் தர்மம் நிறைந்திருக்கும். அதனால் ஒரு சேரில் வந்து உட்காந்து பார்த்தா தான் ஜட்ஜ்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கும் இல்லையா? எங்கேயோ உட்காந்து சொன்னால் அதோட ஜட்ஜ்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்காதுன்னா நாங்கள் சொல்ல வார்த்தையை நீ கேட்கணும், அதற்கு நீ பதிலெலாம் சொல்லணும். அதனால் அமரம் சிம்மாசனமும் கோப்புடையது. நீ உட்காரக்கூடிய சிம்மாசனம் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுவும் உயர்ந்தது, கோப்புடைய ஏன்னா வெறும் சிங்காசனம் சொல்லலை, கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து, அப்படிப்பட்ட சீரிய சிங்காசனத்திலிருந்து அப்படிப்பட்ட உயர்வான கோப்புடைய உயர்வான சிம்மாசனத்தில் அமர்ந்து பொய்யான வார்த்தைகள்லாம் சொல்லும்போது பொய்யான வார்த்தைகள்லாம் உண்டாகாது. ஏன்னா இவன் கண்ணன் எப்போதும் பொய் பேசுவான்ங்கிற பட்டங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதனால் அப்படிலாம் நீ வந்து கண்ணன் வந்து அப்படிலாம் அந்த வந்து உட்காந்துட்டேன்னா நீ பொய்யெல்லாம் பேச மாட்டேன், வாக்கு கொடுத்தேன்னா அதில் தவற மாட்டேன், ஆனால் தர்மங்கள்லாம் இருந்திருக்கும், பல விஷயங்கள்லாம் சொல்லலாம். கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம்பந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோரம்பாவாய். மற்ற பலன்களை எதிர்பார்க்காமல் உன்னுடைய திருவடியை நாங்கள் வந்து ஆட்சியை வந்திருக்கோம் என்ற எண்ணத்திலும் நாங்கள்லாம் வந்திருக்கோம். அதனால் எங்களோட செயல்கள் நீ கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டாமா? இவெல்லாம் வந்திருக்காளே, எதுக்கோசரம் வந்திருக்கா, ஏதோ சொல்லாலே அந்த விஷயங்கள்லாம் என்னன்னு நம்ம காது கொடுத்து கேட்கணும். சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டால் ஏதோ சொல்லிகிட்டே போவா, ஏற்ற மாதிரி அவள் பேசிகிட்டே போவா, அவள் பேசுறது ரெண்டு பேருக்குமே புரியாது. அதனால் ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் கேட்கணுங்கிறது நியதி இல்லையா? அப்போ தான் என்னென்னா ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் அதை காதால் கேட்டால் அவள் சொல்லது என்னென்னு அவள் மனசில் பதியும். அதே மாதிரி அவள் பதில் சொல்லும்போது இங்கே யார் கேள்வி கேட்குறாளோ அவள் பேசக்கூடாது. ரெண்டு பேரும் ஒருத்தர் கேட்டுட்டால் தான்
அந்த கான்வர்சேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கு வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அது கரெக்டான பதிலும் கிடைக்கும். அதனால் இவள் என்ன சொல்லான்னு கேட்டால், அப்படி கண்ணனை பார்த்து நீ எல்லாம் வந்து படுத்துட்டே பேசாமல் வெளியில் வந்து உட்காந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்து நாங்கள் சொல்வதை கேட்டு ஆராய்ந்து அருளை எல்லோரம்பாவா. பார்த்து உடனே பதில் சொல்லாத, டக்குன்னு அது சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னு காது கொடுத்து கேளு, அதை மனசில் பதிகிற மாதிரி கேட்டுக்கோ, நாங்கள் சொல்லதெல்லாம் கேட்டுண்டு அதன் பிறகு நீ ஆராய்ந்து அருளை எல்லோரம்பாவா பதிலெல்லாம் சொல்லு. எங்களுக்கு நன்மை எது தீமை எது என்று அறியவில்லை என்று எங்களுக்கெல்லாம் தெரியாது. என்ன நாங்கள் ஏதோ கேட்க வந்திருக்கோம், உன்னிட்ட இதெல்லாம் கேட்குறோம், அதெல்லாம் நல்லதா கெட்டதான் எங்களுக்கு தெரியாது. ஏன்னா அறிவந்தமில்லாத ஆய்க்குலத்து நாங்கள்லாம் அப்படிப்பட்ட குலத்திலே பிறந்திருக்கிறோம். அதனால் எங்களுக்கு எதுவும் தெரியாது, நாங்கள்லாம் பெண்கள். அதனால் ஆகையால் நீயே உணர்ந்து அதற்கு தகுந்த செயல்கள்லாம் நீயே செஞ்சுக்கோ, நீயே டிசைட் பண்ணு, எல்லாம் உங்கள்கிட்ட எல்லாம் கொடுத்துருவோம் இல்லையா. பகவான்கிட்ட சொல்லதே அதான் இல்லையா. நாங்கள்லாம் ஏதோ செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோம், அதை செய்ய வைக்க வேண்டியது உன்னோட கடமை இல்லையா. அதனால் சுஸ்மீச பிரியதையே சுயமேவ காரியத்தி சொல்லுவோம் இல்லையா. எல்லாமே அவன் பண்ணுறது தான். அதனால் சாத்வீக தியானத்தில் பண்ணும்போது எல்லாமே பகவானோட செயல்கள் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி நாங்கள்லாம் வந்திருக்கோம். நீ சிம்மாசனத்திலிருந்து வந்து அமர்ந்து நாங்கள் சொல்வதை நீ காதால் கேட்டு உணர்ந்து எப்படி ஆராய்ந்து அருளை எல்லோரம்பாவா. ஆராய்ந்து அருள்னு சென்று நாம் சேவித்தால் ஆஹா என்று ஆராய்ந்து அருள் எல்லோரம்பா முன்னாடி பாசுரத்தில் சொன்னான். அதனால் எங்கும் திருவருள் பெற்று என்று மேலே எம்பெருமான் எப்படியாவது ஜீவாத்மாக்களை தன்வயப்படுத்துவதில் கொள்ள விழைவன். அதனால் எப்படின்னு கேட்டால் எங்கும் திருவருள் பெற்று என்பருவரம்பா பின்னாடி பாசுரத்தில் பார்க்க போகிறோம். அதனால் எங்கும் திருவருள் பெற்று என்று மேலே எம்பெருமான் எப்படியாவது ஜீவாத்மாக்களை எப்படியாவது தன்வயப்படுத்துறதுக்கோசம் பண்ணக்கூடியவன் அவன், அப்படிப்பட்டவன் அவன், விழைபவன். அதனால் அவனை நாம் அடைவதற்காக ஆயர்பாடியில் ஒவ்வொரு பெண்ணையும் எழுப்புவது. அதனால் அந்த மாதிரி பெருமாளோட கடாட்சம் கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் நாங்கள் வந்து ஆண்டாள் தனியாக இல்லாமல் அத்தனை பேரும் எழுப்பி செல்கிறாளாம். அதனால தான் 5 லட்சம் பெண்களையும் கூப்பிட்டு செல்லு, எல்லாருக்கும் இந்த பலன் கிடைக்கணும். அதனால் அப்படிங்கிறதுக்கோசரம் வாயிற்காப்பாளனை எழுப்புது. அதனால் பல விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கா. அதனால் ஆயர்பாடியில் ஒவ்வொரு பெண்ணையும் எழுப்புவது, வாயிற்காப்பானை எழுப்புவது, இப்படி व्यसनப்பட்டு கொண்டு வந்து எம்பெருமானை எழுப்புவது, அப்படியெல்லாம் அவனது மனக்கவலை கொடுக்குமாம். அதனால் ஆசிரியத்தில் அவ்வளோ ஆசை கொண்டவன். அதனால் பெருமாளுக்கு வந்து எழுப்புறாளே நம்ம பதில் சொல்லலைன்னா அவனுக்கு ரொம்ப சிரமத்தை கொடுக்கும் அப்படிப்பட்ட எம்பெருமான். அதனால் ஆசிரியத்தில் அவ்வளோ ஆசை கொண்டவன் அப்படிப்பட்ட எம்பெருமான். அதனால் மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் இதில் கண்ணன் நடையழகை காண நினைத்து இங்கு கட்டிலிருந்து புறப்பட்டு எழுந்தருளி சீரிய சிங்காசனத்தில் வீட்டிலிருந்து எங்கள் குறையை விசாரித்தருள வேண்டும் என்று நேரிடுகிறீர். பிராட்டியின் சம்பந்தம் பெற்றவர்கள் ஏன்னா இதை மேலும் சொல்லலாம். அதனால் கண்ணனின் நடையழகை இவெல்லாம் எதுக்கு வந்தான்னு பார்த்தா கண்ணனோட நடையழகை பார்க்கணும். அவளை காண நினைத்து இங்கு கட்டிலிருந்து புறப்பட்டு கட்டிலில் படுத்துட்டு எழுந்தருளி சீரிய சிங்காசனத்தில் வீட்டிருந்து எங்கள் குறியை விசாரித்தருள வேண்டும் என்றால் நேரிடையீர். அப்படிப்பட்ட நேரிடையீர் மாறி மலமுழஞ்சில் மண்ணை கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து அப்படிப்பட்ட நேரிடையீர். பிராட்டியின் சம்பந்தம் பெற்ற இவர்கள் ஆற்றாது வந்து என்றோ சங்கமிருப்பார்வோர் வந்து என்றோ சொல்வதை பொறுக்கக்கூடியவன் அல்லன். அதனால் இவெல்லாம் வந்து பிராட்டியோட அம்சம் பெற்றவர்கள். அப்படியெல்லாம் இவ வந்து ஆற்றாது வந்து அடிபணியமா போலே போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேல. அதனால் ஆற்றாது வந்து என்றோ சங்கமிருப்பார்வோர் வந்து தலை பெய்தோம் கிங்கிணிவாய்ச்சி தாமரை பூ போல மேற்கொண்ட பாசுரத்தெல்லாம் சொல்லி வந்து என்றால் சொல்வதை பொறுக்கக்கூடியவன் அல்லன் அவன். அதனால் மாரிமலை முழஞ்சில் கிருஷ்ணனுக்கு சிங்காசனத்தில் ஏறும் முறை. அதனால் மாரிமலை முழஞ்சில்னா கிருஷ்ணனுக்கு சிங்காசனத்தில் ஏறும் முறை என்னன்னு கேட்டால் கண்ணன் எப்படி நடையிட்டு வர வேண்டும் என்பதை விவரிக்கின்றனர். கண்ணன் எப்படிலாம் நடந்து வரணும்னு அப்படி ஒரு டீட்டெயில் கூட இதில் பார்த்தா ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல் ஆடியுள் புக்கு முகுந்து குடார்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியந்தோலுடை பத்மநாபன் கையில் ஆழிபோல் மென்னி வலம்புரி போல் நின்றதிருந்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். அதனால் பர்ஜன்ய தேவனை பார்த்து இதெல்லாம் சொல்ல இல்லையா. அப்படி இங்கே கண்ணன் எப்படி நடந்து வரணும் சொல்லலாம். கிரி குகையில் இருக்கும் சிங்கம் மலையை விட்டு புறப்பட்டார் போல் ஒரு குகையில் இருக்கும் சிங்கம் எப்படி மலையை விட்டு புறப்பட்டதோ அந்த மாதிரி வரணும். அப்புறம் அப்சரசுக்களும் ஆழங்காற்படும் உன் நடையழகை காட்ட வேண்டும். அப்சரசுன்னா அழகுக்கு நடையழகுக்குன்னு சொன்னால் அப்சரசுகள் பார்த்தா போட்டியெல்லாம் வைப்பா இல்லையா. அந்த போட்டிகள்லாம் வச்சு அந்த பியூட்டியில் யாரெல்லாம் அப்படி நடந்து வராளோ அவளுக்கெல்லாம் பரிசெல்லாம் கொடுக்குறா பாருங்க. அந்த மாதிரி இல்லாமல் அதுக்கெல்லாம் பேர் போனது யாருன்னு கேட்டால் அப்சரசுகள். அந்த அப்சரசுகளே வந்து
ஆழங்காற்படும் அளவுக்கு உன்னோட நடையழகு இருக்க வேண்டும். அப்புறம் காவி மலர் நெடுங்கண்ணார் கைதொழ வீதி வருவான் என்று ஆழ்வார் என்று இவன் நடையழகை கண்டு கையெடுத்து கும்பிடுவார்கள் பெண்கள். ஏன்னா நடையழகுக்கெல்லாம் பார்த்தா அதனால் நடையழகு சொல்லணும்னு கேட்டால் பெண்கள் தான் நடையழகு. அதனால் அன்னம் போல் இல்லையா, நிறையா நடையழகெல்லாம் பற்றி ராமாவதாரத்தெல்லாம் பற்றி பார்த்தோம் முன்னாடி பாசுரத்தில். அப்படி நடந்து விழுவது யாருன்னு கேட்டால் அதுக்கு அழகுக்கெல்லாம் பெண்கள் தான் நடையழகு. அப்படிப்பட்ட பெண்கள் என்ன பண்ணணும்னு கேட்டால் உன்னோட நடையழகை பார்த்து அவெல்லாம் கையை இது பண்ணிட்டு கும்பிடுவார்களாம், கையெடுத்து கும்பிடுவார்களாம். அப்படி உன்னோட நடையழகு இருக்க வேண்டும். 4 வகை நடைகளையும் காட்டியபடி எழுந்திருள வேண்டும். 4 வகையான நடையழகெல்லாம் காட்டி நடந்து வரணும். நீ கிடக்கும் அழகையும் நடக்கும் அழகையும் காப்பிட வேண்டும் என்றார்கள். நீ வந்து நடக்கும் போதும் கிடக்கும் போதும் படுத்துன்னு இல்லையா, சயனிச்சு நிற்கும் போது அப்போ படுத்துன்னு இருந்தோம், அந்த அழகு ஒரு அழகுதான். அதனால் நீ நடக்கும் போதும் அப்படிப்பட்ட கிடந்து படுத்திருந்து எழுந்து அப்படி வரும்போது அந்த அழகையும் நாங்கள் காப்பிட வேண்டும், நாங்கள்லாம் பார்க்கணும். அப்படி சொல்லலாம். படுக்கையில் வார்த்தையோ வழிநடை வார்த்தையோ வேண்டாம். அதனால் படுக்கையில் படுத்து நிற்கிற வார்த்தையோ வழியில் நடந்துட்டே சொல்ல வார்த்தை. சில பேர்லாம் நடந்துட்டே பேசிகிட்டே போவா இல்லையா, வாக்கிங்லாம் போகும்போது நிறையா விஷயங்கள்லாம் பேசிகிட்டே போவா. ஏதோ வாக்கிங் போச்சே பேசின்னு போகிறான்னு இல்லாமல் இருக்குமே தவிர அது மைண்டில் போய் பதியாது. அதனால் படுக்கையில் படுத்துன்னு இருக்கிறதும் வாக்கிங் நடந்து போகும்போது சொல்லக்கூடிய வார்த்தைகளும் அப்படி இல்லை. வந்து உட்கார்ந்து ஆராய்ந்து மனசில் வாங்கிட்டு பேசணும். அதனால் சீரிய சிங்காசனத்திலிருந்து வார்த்தைகள் சொல்ல வேண்டும். அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நீ சொல்ல வேண்டும். அதனால் தர்ம அதர்ம ஞான அஜ்ஞான வைராக்கிய, அதனால் அவைராக்கிய ஐஸ்வர்ய அனைஸ்வர்ய என்னும் 8 கால்களை உடைய சிம்மாசனம். சிம்மாசனம் எப்படி இருக்குன்னு கேட்டால் தர்மத்தோடு இருக்கும், அதர்மத்தோடு இருக்கும். ஞான அஜ்ஞான வைராக்கிய அவைராக்கிய ஐஸ்வர்ய அனைஸ்வர்ய என்னும் 8 கால்களை உடைய சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்தால் பொய் சொல்ல முடியாது, ஏலா பொய்கள் உரைக்க முடியாது. ஏன்னா ஏலா பொய்கள் உரைப்பான்னு சொல்லுவான் இல்லையா, கண்ணா நீயும் சிங்காசனத்தில் வந்து அருள் புரிய வேண்டும் என்று கேட்கிறாளாம். சிங்காசனத்திற்கே ஒரு மகிமை உண்டு. என்னன்னு கேட்டால் அதில் அமர்ந்தவன் நல்வழியில் செல்வன். யாரெல்லாம் அந்த சிங்காசனத்தின்னு அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுக்கணுன்னா அந்த மாதிரி பீப்புள் தான் செலக்ட் பண்ணுவான் இல்லையா. அதனால் ஒரு ஜட்ஜு இருக்கான்னு கேட்டால் அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளே சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட அமர்ந்தவன் நல்வழியில் செல்லக்கூடியவர்களை தான் பார்த்து செலக்ட் பண்ணுவான். அதனால தான் பார்த்தா ஊரில் பெரியவாளை கூப்பிட்டு இந்த சில ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்லணும்னு கேட்டால் அவளை வச்சு தான் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். நிறையா பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா 4 பேர் வந்து இந்த சைடு அந்த சைடு 2 சைடும் எல்லாம் உட்காந்து சொல்லும்போது காதால் கேட்பான், உட்காந்து சிம்மாசனத்தில் உட்காந்து கேட்பான். அவள் அதற்கு தகுந்தாற்போல் விடையளிப்பா, பதிலெலாம் சொல்லுவான். அப்படி அதனால் அதில் அமர்ந்தவர்கள் எப்படின்னு கேட்டால் நல்வழியெல்லாம் செல்வார்கள். அதனால் அரியாசனம் அவனுக்கு நற்புத்தியை நேர்மையை புகட்டும். அப்படிப்பட்ட அந்த அரியாசனம் எப்படி இருக்குன்னு கேட்டால் உட்காண்டோன்னே அந்த அரியாசனத்தில் பார்த்த சினிமாலெல்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லத்துக்கு வந்து நடுவில் இருந்து உட்காருவா பாருங்கள். நிறையா சினிமாலெல்லாம் பார்த்துருக்கோம். எந்த சினிமான்னு இப்போ குறிப்பிட்டு சொல்ல விரும்பலை, ஏன்னா நிறையா நானும் சினிமாலாம் பார்த்துருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். அதனால் சிம்மாசனத்தில் வந்து உட்காந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்கிறதுக்கு கூப்பிடுவா இல்லையா, அப்படி சிம்மாசனத்தில் வந்து உட்கார்ந்த உடனே அது வரைக்கும் புத்தி பேதளிச்சு இருந்தால் கூட அந்த சிம்மாசனத்தில் வந்து உட்காண்டோடனே அந்த அரியாசனம் அவனுக்கு நற்புத்தியை நேர்மையை புகட்டும். ஏன்னா இப்போ சில பேர்லாம் உபன்யாசங்கள்லாம் நாங்கள்லாம் பெரியவாள்லாம் பண்ணும்போது என்னென்னு கேட்டால் எங்களுக்கு அந்த சிம்மாசனத்தில் அந்த அரியணையில் வந்து உட்காரக்கூடிய சிம்மாசனங்கிறது வந்து என்னன்னு கேட்டால் இந்த பீடம் இல்லையா, உபன்யாசம் பண்ணத்துக்குன்னு ஒரு இடத்துல உட்காந்து சொல்ல ஆரம்பிப்போன்னு கேட்டோடனே அந்த இடத்துல நாங்கள் சொல்வதாக எதுவுமே இருக்காது. ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு மைண்டில் வந்து அது ஆக்னியை பிறப்பிக்கக்கூடியவன் அந்த எம்பெருமான். அந்த ஆண்டாளோட பாசுரங்கள்லாம் சொல்லணும்னா ஆண்டாள் வந்து எங்கள் புத்தியில் வந்து என்ன இதை தான் சொல்லணும், அதை தான் சொல்லணும், இதை தான் பேசணும்னு கரெக்டாக வார்த்தைக்கு வார்த்தை நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டே வர்றது கிடையாது. பாசுரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை சொல்லும்போது அதற்கு பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யாருன்னு கேட்டால் அந்த எம்பெருமான். அப்படிப்பட்ட எம்பெருமான் வந்து நல்ல புத்தியை கொடுப்பாள், நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு கொடுப்பாள். அதனால தான் கோதா என்ற பெயருக்கு பார்த்தா நல்ல வாக்கை கொடுக்கக்கூடியவள், அவள் நல்ல வார்த்தை பேசவள். அதனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை எங்களுக்கெல்லாம் எல்லாருக்கும் யாரெல்லாம் நல்ல அந்த மாதிரி ஒரு சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாளோ அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பாள். அந்த மாதிரி நாங்கள்லாம் ஏதோ 2 வார்த்தை தெரிஞ்ச வார்த்தையை மகான்கள் சொன்ன வார்த்தையை நாங்கள் திருப்பி சொல்கிறோம். அதனால் பெரியவர்கள் சொன்னதை நாங்கள் திருப்பி சொல்லும். அதனால் எங்களுக்குன்னு ஒரு வார்த்தைகள்லாம் கிடையாது. அப்படி ஏதாவது வார்த்தைகள் சொல்லணும்னு இருந்தால் அது எங்களுடைய வார்த்தையும் கிடையாது, அது எம்பெருமானுடைய ஆண்டாளோட வார்த்தைகளாக வெளியில் வரக்கூடிய அந்த வார்த்தைகள், அப்படிப்பட்ட வார்த்தைகள். அதனால் இரண்யகசிபு என்ன பண்ணுவான்னு கேட்டால் பிரம்மாவை குறித்து தவம் புரிந்தான். அந்த கதையெல்லாம் பார்த்தோம். அதனால் ராமனையும் கிருஷ்ணனையும் சிம்மரூபணம் செய்து வர்ணிப்பது வழக்கம். அதனால் பார்த்தா ராமனை பார்த்தாலும் ராகவ சிம்மம்னு கூடுவோம், கிருஷ்ண சிம்மம் சுமந்தனுடைய திருக்கையில் பிடித்து கொண்டு சீதையுடன் ராகவ சிம்மம் தன் இல்லத்திலிருந்து வந்தான். கதையில் சொல்லும் ராமாயணத்தை சொல்லும்போது சுமத்திரையோட திருக்கையை பிடிச்சு கொண்டு
சீதையோடு எப்படி வந்தான்னு கேட்டால் ராகவ சிம்மம் தன் இல்லத்திலிருந்து வந்தார் என்று ராமாயணத்தில் உயர்வா பேசுவா. அவ்வாறு இவர்களைப் போல் இல்லாமல் சுயமாகவே இவன் சிம்மம். அப்படிப்பட்ட இவன் பார்த்தா அப்படிலாம் இல்லாமல் சுயமாகவே இவன் சிம்மமாகிறான். அப்படி மாரிமலை முழஞ்சில் மண்ணை கிடந்துரங்கம் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேறு மகிர்பங்க வெற்பாடம் பெயர்ந்துதறி மோரிடமர்ந்து முழங்கி புறப்பட்டு போதுரமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றிங்கனே போந்தருளே கோப்புடைய சீரிய சிங்காசனத்திறந்து யாம்பந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோ ரம்பாவா சொல்லியாச்சு. எல்லாத்தையும் கேட்கக்கூடும் இல்லையா? அதனால் நீ என்ன சொன்னாலும் கேட்பான். ஆனால் அப்படிப்பட்ட ஏன்னா பெண்கள் வசப்பட்டவனவன். அப்படிப்பட்ட பெண்கள்லாம் வந்து சொன்னோடனே படுக்கையிலேருந்து எழுந்துட்டு உட்காரு வந்து சிம்மாசனத்தில் உட்காந்து அந்த நடையழகை நாங்கள்லாம் பார்க்கணும், நடந்து வான்னு சொல்லி கூப்பிட்டோன்னே அப்படி நடந்து வரான். அவன் நடந்தான், வந்தான், அமர்ந்தான், சிங்காசனத்திலே அமர்ந்தான், நடந்து வந்து அமர்ந்தாச்சு. அப்புறம் என்ன வேணும் சொல்லுங்க, என்னை கூப்பிட்டேள், படுத்துன்னு இருந்தேன், தூங்கினவனை தூங்கினாலாம் எழுப்பினோடனே எழுந்துன்னு படுக்கையில் உட்காந்து சிம்மாசனத்தில் வந்து உட்காந்துன்னு சொல்லி எங்களை கூப்பிட்டேல, இப்போ என்ன வேணும்னு கேட்குறாளாம். உடனே அவள்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவன் நடந்து வந்து அழகாக பார்க்குறான். அப்படி நடந்து வரானே, அப்படி நடந்து வரும்போது அப்படி கண்கொள்ளா காட்சி இல்லையா? அதனால பெருமாள் நடந்து வரும் அழகை பார்த்தா ராமாவதாரத்தில் ராமன் நடந்து வரும் அழகை எப்படிலாம் அப்படி வால்மீகி எப்படிலாம் ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறாரோ அந்த மாதிரி திருவரங்கத்தை எம்பெருமான் நடந்து வரும்போது அங்கே மக்கள் கூட்டம் ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி சம்பவம் பார்த்தா பகல் 10 சம்பவம் பார்த்தா எந்த உற்சவமாக இருந்தாலும் அவன் நடையழகை பார்க்கறதுக்கோசரம் அங்கே பார்த்தா மக்கள் வந்து அப்படி திரளாக திறந்திருப்பார்கள். அப்படிப்பட்ட அந்த நடையழகெல்லாம் இவன் 5 லட்சம் பெண்கள்லாம் பார்த்தாலாம். அப்படி சேவிக்கும்போது கண்ணனை சேவிக்கும்போது திருமுக மண்டலத்தை அவனோட கடாட்சம் இவள் மேலே பட்டது. பட்டது மாத்திரம் இல்லாமல் அந்த கண்ணனோட நடையழகை இவெல்லாம் பார்த்து இவெல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால் உடனே ஏன்னா ஆண்டாள் வந்து பெரியாழ்வாரோட குமாரத்து இல்லையா? அதனால அப்பாவோட குணங்கள் அப்படியே இருக்கும் எல்லாமே. அதனால அப்பாவுக்கு அன்னைக்கு என்ன தோடித்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணான்னு எதுக்கு பாடினார் அன்னைக்கு வந்து பொற்கிழையெல்லாம் வாங்கி பெரியாழ்வாருக்கு நிறைய வைபவங்கள்லாம் நடந்து இல்லையா? பாராட்டு விழாலாம் நடந்தது. யானை மேலே உட்காந்து வச்சு பட்டத்து யானை மேலே உட்காந்து வச்சு ஊர்வலங்கள்லாம் நடந்தது. அதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாராம். பெருமாள் வந்து தாயாரோட விருடாரூபியாக மேல்வானத்தில் வரும்போது அந்த அழகை பெரியாழ்வார் பார்த்தோன்னே அவருக்கு வேற ஒன்றும் தோணலை. பெருமாளுக்கு கண்திருஷ்டி பட்டு விடுமோ, கண்ணச்சில் பட்டு விடுமோ சொல்லிட்டு உடனே அங்கே பல்லாண்டு பாடுறார். அந்த மாதிரி இங்கே எம்பெருமான் வந்து கூப்பிட்டோடனே கண்ணன் நடந்து வரான். கண்ணன் நடந்து வந்தோடனே அவனோட நடையழகை பார்க்குறாவ. நடையழகை பார்த்து இவெல்லாம் பார்த்தோடனே உடனே கண்ணில் என்ன தோணித்தான், இப்படிப்பட்ட நடந்து வரானே, அப்படிப்பட்ட கால்களுக்கு ஏதாவது நோய் பட்டு விடுமோ, திருஷ்டி பட்டு விடுமோ, கண் திருஷ்டி பட்டு விடுமோ, கண்ணச்சில் பட்டு விடுமோ என்று உடனே போற்றி பாடுகிறாள் இந்த பாசுரத்திலே. அன்று உலகமளந்தாய் அடி போற்றி சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடமுதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலாய் இருந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகைகளுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்திப் பெருகொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கேலோரம்பாவாய். அப்படி போற்றி பாட ஆரம்பிக்கிறார். ஆயர் பெண்களின் விருப்பத்தை அனுசரித்து கிருஷ்ணன் சிம்மாசனத்தில் வந்து அமர்ந்தான். அப்புறம் அவனது திருமேனி அழகு நடையழகு கண்டு கழித்து மிருதுவான இந்த திருவடிக்கு நோவுபட்டு விடுகிறதோ என்று கலங்கி வயிறு பிடித்து திருவடிக்கு மங்களாசாசனம் செய்தார்கள் என்று இந்த பாசுரத்திலே. வயிறு பிடித்தார்கள்னா ரொம்ப அவளுக்கு ரொம்ப பயம் வந்துருத்தான். வயிறு பிடித்தார்கள்னா வயத்தை பிடிச்சுட்டு அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதனால் வயிறு பிடித்துன்னு அப்படி அவளுக்குள்ள அப்படி ரொம்ப பெருமாளுக்கு ஏதாவது நடந்து விடுமோ அப்படின்னு அவளுக்குள்ள ஒரு மனசில் ஆற்றுல ஏதாவது ஒன்று நல்ல காரியங்களாக நடந்துன்னு பக்கத்தில் இருக்கிறவா ஏற்ற மாதிரி இருக்கிறவன் அந்த மாதிரி இல்லாமல் ஏதாவது அவளுக்கு கண் திருஷ்டி பட்டு விடுமோ சொல்லி பயப்படுவா இல்லையா? அதனால் உடனே திருஷ்டி சுத்தி போடுறதுங்கிற வழக்கங்கள்லாம் உண்டு. இப்போ இன்றைக்கும் பார்த்தா திருஷ்டி சுத்தி போடுறதுங்கிற வழக்கம் இருந்துட்டே கண் திருஷ்டிக்கு எல்லாரும் பயப்படுவான். அப்படிப்பட்ட கண் திருஷ்டி பட்டு விடுமோ என்று பல போற்றிகள்லாம் பாடுகிறாள் ஆண்டாள். கண் திருஷ்டி பட்டு விடும் எதுக்காக? அவனோட கண்ணழகை பார்க்கணும், அவனோட அழகு நடையழகை பார்த்து இவாழலாம். ஏன்னா இவா தான் சொன்னார் நடந்து வான்னு சொன்னால் நடந்து வந்துட்டான். சொன்னபடி கேட்டான். உடனே அவளுக்கு பயம் வந்துடுத்து, கண் திருஷ்டி பட்டு. ஏன்னா இதே நம்மாழ்வாரம் வந்து பெருமாள் வந்து அந்த மூவடி நடக்கும்போது அந்த மேல்லோகத்தெல்லாம் திருவடியால் அளந்தார் இல்லையா? அதை பார்த்து பாட்டெல்லாம் பாடுறார் அவர். அப்படிப்பட்ட திருவடிக்கு அப்படி காலால் அப்படி உலகத்தை அப்படி அளக்கும்போது அப்படி டேர்ன் பண்ணுறான் இல்லையா? அப்படி டேர்ன் பண்ணோடனே அந்த எங்கேயாவது இடிச்சுன்னு காலுக்கு ஏதாவது நோவுபட்டு விடுமோ என்று நம்மாழ்வார் அனுபவிச்சாராம் அன்னைக்கு. அந்த மாதிரி வயிறு பிடிக்க ஆரம்பித்தனர்.
அதனால இவன் மெல்ல மெல்ல நடந்து வரதை பார்த்தும் சிங்காசனம் வரையும் இவனது மிருதுவான பாதங்களை கொண்டு நடக்க வைத்து விட்டோமே என்று உள்கலங்க பாடுகிறார்கள். அது மாத்திரம் இல்லாமல், திருஷ்டி மாத்திரம் இல்லாமல், இப்படிப்பட்ட மிருதுவான திருவடிகள், அப்படிப்பட்ட திருவடிகளை போய் நம்ம என்ன பண்ணிட்டோம், வா நடந்து வான்னு சொல்லி அவனை போய் சொல்லிட்டோமே. அவன் உடனே நடந்து வந்தான், நம்ம சொல்லுபடியெல்லாம் கேட்டானே. நடந்து வரும்போது அந்த திருவடிக்கு ஏதாவது நோவுபட்டு விடுமோ, ஏதாவது நடந்திருக்குமோ, காலுக்கு வலி வந்திருக்குமோ, அவனுக்கு அப்படிப்பட்ட மென்மையான திருவடிகள், அவனோட திருவடிகளுக்கு நம்ம நடந்து பாதங்களை, மிருதுவான பாதங்களை இப்படி நடந்துவான்னு சொல்லிட்டோமோ என்று உள்கலங்கினார்கள் என்று பாசுரத்தை பாடுகிறார். அன்று உலகமளந்தாய். இந்த பாசுரம் திருப்பாவையிலேயே மிகவும் சிறந்தது. ஒரு பாசுரத்துக்கும் அப்படியே சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு பாசுரமும் ஒரு உயர்வான பாசுரம். முதல் பாசுரம் போது திருப்பாவை மிகவும் உயர்ந்துங்கிறோம். 15வது பாசுரம் பார்க்கும்போது திருப்பாவைக்கு திருப்பாவைங்க. அப்படிப்பட்ட ஒரு பாசுரத்துக்கு ஒரு பாசுரம் மிகவும் உயர்ந்த பாசுரம். இந்த பாசுரம் திருப்பாவையிலே மிகவும் உயர்ந்த பாசுரம், சிறந்தது. மங்களாசாசனம் பாசுரம். எம்பெருமானுக்கு அபத்தியம் திருஷ்டி வராமல் இருக்க வேண்டும் என்று மங்களாசாசனம். அதனால மங்களாசாசனம் செய்யக்கூடிய பாசுரம் கேட்டால் இந்த பாசுரம் பெருமாளுக்கு. ஏன்னா பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணுறா பார்த்தா, கோயிலில் பார்த்தா திருவந்தி காப்புன்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா? திருவந்தி காப்புன்னு அந்த தீபங்கள்லாம் காமிச்சு பெருமாள்லாம் வெளியில் இப்போ விடுதியில் போயிட்டு வந்த அப்புறம் அப்படிப்பட்ட திருவந்தி காப்பெல்லாம் அங்கே காமிப்பா இல்லையா? அப்படிப்பட்ட அதுக்குமே காரணம்னு கேட்டால் பெருமாளுக்கு திருஷ்டிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு திருவந்தி காப்பு அது. அதனால் அதுக்கு கற்பூர ஆரத்தி காப்பா, அப்புறம் தேங்காய்லாம் சதுர் தேங்காய்லாம் உடைச்சி எல்லாம் பண்ணுவோம். அப்படி இந்த பாசுரத்தில் எம்பெருமானுக்கு திருஷ்டிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மங்களாசாசனம் செய்கிறார்கள் இந்த பெண்கள். அதனால் இந்த பாசுரத்தை பலமுறை அனுசந்திக்கலாம். அதனால் நம்மளும் நமக்கு ஏதாவது திருஷ்டிகள்லாம் பட்டு விடுமோ என்பதற்காக நாம் பெருமாளுக்கு திருஷ்டிப்படக்கூடாதுன்னு முதல்ல நம்ம பண்ணோன்னே நமக்கு அந்த திருஷ்டியும் நம்மக்கிட்ட இருக்கிற திருஷ்டிலாம் போயிடும். இந்த பாசுரத்தை பலமுறை நம்ம அனுசந்தானம் பண்ணலாம். முன்பு பெரியாழ்வார் பண்ண மாதிரி இவாளம் அப்படி பண்ணுறான்னு சொல்லி விசேஷமாக அனுபவிக்கிறார் வாக்கியாதாக்கள். விஸ்வாமித்திரர் என்ன பண்ணுறான்னு கேட்டால், யாக சம்ரஷ்ணத்திற்காக அழைத்து கொண்டு ராமலக்ஷ்மணர்களை சரையு நதிக்கல் படுக்க வைத்தார். அதனால் அழைச்சின்னு போகிறார். அந்த விருத்தாந்தத்து ராமாயணத்தில் சரையு நதிக்கல்ல அவெல்லாம் படுத்து நிற்கலாம். படுத்து நிற்கும்போது விடுந்ததும் உறங்குகின்ற ராமனுடைய அழகில் லயித்து அழைத்து வந்த காரணம் மறந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால், காலங்காலத்தால் ஏந்துண்டு அவெல்லாம் படுத்து நிற்காளே. படுத்து நிற்கும்போது அவனோட அழகை பார்க்குறாராம். அவனோட அழகில் லயித்து வந்த காரணம் மறந்து போச்சான். ஏன்னா இவாளுக்கெல்லாம் வந்த காரணம் மறந்து போவதற்கு இதை ஒரு எக்ஸாம்பிளாக கொடுக்குறான். இவெல்லாம் என்ன பண்ணுறான்னு கேட்டால், தாம் வந்த காரியம் எதுக்கு வந்தோங்கிறது மறந்து போச்சு. கண்ணனோட அழகில் ஈடுபடுறான். அவன் அழகில் ஈடுபடுறான். அப்புறம் அந்த மாதிரி நடந்து வந்துட்டானே, அவனுக்கு காலுக்கு ஏதாவது நோவுபட்டு விடுமோ என்று மங்களாசாதனம் போற்றி பாட ஆரம்பித்தால் தான் வந்த காரியமெல்லாம் மறந்து போச்சு. அந்த மாதிரி ராமனை அழைச்சின்னு வந்த காரியம் மறந்து போச்சு விஸ்வாமித்திற்கு. உடனே கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே என்று மங்களாசாதனம் பண்ண ஆரம்பிக்கிறார் அங்கே விஸ்வாமித்திரர். அதுபோல இந்த பெண்களும் தாம் அபேட்சித்த சிம்மாசனத்திற்கு வந்தபடியால் நாம் எதற்காக இவனை வரவழைத்தோம் அப்படிங்கிறது மறந்து போச்சு இவாளுக்கு என்பதை மறந்து திருவடிகளை எடுக்கும் அழகில் ஈடுபட்டனர். அப்படி இந்த பாசுரத்தை பார்த்தா இந்த மங்களாசாதனம் எப்படி ஆரம்பிக்கிறான்னு கேட்டால், அவன் திருவடி சம்பந்தமாக இருக்கக்கூடிய போற்றி பாடுறான். அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி, திரும்பி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி பார்க்குறோம் இல்லையா? 3வது பாசுரத்தில் அவனோட திருவடியை பற்றி பேசுகிறான். ஓங்கி உலகளந்த உத்தமன். அதனால் அப்படி வாமனாவதாரம் இருந்து 3 அடி வாமனாவதாரம் திருவடி சம்பந்தம், அப்புறம் திருவிக்ரமாவதாரம் அவனோட திருவடி சம்பந்தம் பட்டது. அப்படிப்பட்ட ஓங்கி உலகளந்த உத்தமன் அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி, அப்படிப்பட்ட திருவடி. ஏன்னா அதுவும் கால் சம்பந்தப்பட்டது. ஏன்னா நடந்து வந்ததுனால அதே திருவடி தான். அந்த திருவடியால் மூவுலகம் அளந்தான். அவன் திருவிக்ரமாக அவதாரமாக எடுத்து மூவடி அளந்தான் இல்லையா? அதனால் அன்று உலகம் அளந்தாய் அடி போற்றி. அதனால் இது மாதிரி மும்முறை சொன்னாலும், மும்முறை அனுசந்தித்த ஆண்டாளின் திருவள்ளம் முன்பு பலி சக்கரவர்த்தி 3 அடி வேண்டும் என்று கேட்டதுனால, அதனால் 3 தடவை அடி போற்றி இந்த ஓங்கி உலகளந்த என்று அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த அன்றே உலகம் அளந்தா என்ன திருவடியை பற்றி 3 பாசுரத்தை சொல்லியிருக்கா. அதற்கு காரணம் என்னன்னு கேட்டால், அங்கே பலி சக்கரவர்த்திகிட்ட பெருமாள் என்ன பண்ணான்னு கேட்டால் 3 அடி மண் கேட்டார். அதனால் 3 முறை அனுசந்தானம் பண்ணாலும் வியாக்கியாதாக்கள். அதனால் அவனுக்கு கிடைக்கல, அங்கே கிடைக்கல. அதனால் அதை மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டாள் நான் உனக்கு 3 அடி தருகிறேன் என்றாலும். அதனால் ஆண்டாள் என்ன பண்ணுறா, நீ போய் பலி சக்கரவர்த்திகிட்ட 3 அடி கேட்டான், அவன் 2 அடி தான் கொடுத்தான். 3வது அவனை தன்னோட சிரசை கொடுத்தானே தவிர அவன் சொன்னபடி அவனால் கொடுக்க முடியல. நீ கவலைப்படாத, இங்கேவா நான் தரேன் உனக்குன்னு சொல்லிட்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி அம்பர மூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பகோமானே உறங்காதெழுந்திராய்.
அன்று உலகமளந்தாய் அடி போற்றி என்று 3 அடி நான் தரேன், நீ வாங்கிக்கோன்னு கூப்பிடலாம் ஆண்டாள். அதனால மனதில் வைத்துக்கொண்டு ஆண்டாள் நான் உனக்கு 3 அடி தருகிறேன் என்றாலாம். அதனால அவனது பாசுரம் 8 அடி கொண்டது. பாசுரத்தை பார்த்தா 8 அடி. அதனால நான் உனக்கு 3 அடி தருகிறேன். அதாவது பாசுரம் 8 அடி கொண்டது. 3 பாசுரத்தில் 3 அடிகளை இவனை பற்றியது. அதனால பார்த்தா அவன் பாசுரத்தை பார்த்தா 3 அடிகள் பார்த்தா இவனை பற்றி இருக்கும். ஆகையால் 3 அடி கொடுத்ததாக விசேஷமாக அனுபவிக்கிறார். வியாக்கியாதாவுக்குள்ள அனுபவம் இதெல்லாம் அப்படி ஆண்டாள் அனுபவித்ததாக சொல்லலாம். இப்படி வாமன திருவிக்ரமாவதாரத்தை போற்றுகிறாள் இந்த பாசுரத்தில். முதல்ல அடி போற்றி என்று அவன் திருவடியை பற்றி பறக்க பேசுகிறாள். அவனோட திருவடியை பற்றி விசேஷமாக திருவடியை பற்றி பேசணும்னு யார் அடுத்தது பேசுகிறான்னு கேட்டால் சுவாமி தேசிகன் இல்லையா, பாதுகா சகஸ்திரம். அந்த திருவடியெல்லாம் பற்றி அந்த பாதுகையை பற்றி பேசும்போது அவன் திருவடியை பற்றி தான் பேசுகிறார். அப்படிப்பட்ட திருவடிக்கு பாதுகையாக இருக்கிறாயே, அதனால் அப்படிப்பட்ட திருவடி எப்படிப்பட்ட திருவடிக்கு போயிருக்கணும்னா அப்படிப்பட்ட உயர்ந்த திருவடிக்கு இது பாதுகையே நீ பாதுகையாக இருக்கிறாய் என்று விசேஷமாக பாதுகா சகஸ்திரத்தில் சுவாமி தேசிகன் அங்கே விசேஷமாக அங்கே போற்றி பாடுகிறாருங்க. அதனால் பெரியாழ்வார் குமாரத்தை ஆண்டாள் அவர் போலவே போற்றி பாடுகிறாள். அதனால் கண்ணன் பிருந்தாவனத்தில் சஞ்சரிக்கும் போது அவனோட திருவடி மணலில் பதிகிறது. அதனால் கண்ணன் என்ன பண்ணுறான், பிருந்தாவனத்தில் போகிறான். சஞ்சரிக்கும் போது அங்கெல்லாம் போய் நடக்கிறான் இல்லையா, அப்போது என்ன கேட்டால் திருவடி மணலில் படுறதாம். அதனால் அந்த பெரிய மணல்லாம் இருக்கும், அங்கே சாஃப்டான மணல்லாம் இருக்கும். இப்போ நம்ம பீச்சுக்கெல்லாம் போனோம்னு காவேரி மணலுக்கு போனால் நம்மளோட கால் பதிஞ்சு அந்த இடத்துல அடியெல்லாம் தெரியுறது இல்லையா, அப்படி மணலில் பதிகிறது. திருவடியில் உள்ள சங்க சக்கர பத்மரேகைகள் நன்கு புலப்படுகின்றனவாம். அதனால் அவன் நடக்கும்போது கண்ணன் நடக்கும்போது அங்கே பார்த்தா அங்கே சங்கரேகை சக்கரரேகையெல்லாம் அப்படி நன்கு அப்படி பதிஞ்சிருக்கும். அதனால தான் பார்த்தா நம்ம பார்த்து கிருஷ்ண ஜெயந்தி போது என்ன பண்ணுறோம், கிருஷ்ண ஜெயந்தி போது கிருஷ்ணனோட கால்லாம் போட்டு போகிறோம். வாசல்லேருந்து வாசலில் வரைக்கும் வராமல் வாசல் வரைக்கும் வருது தெரியாது. வாசல் நம்ம பார்த்து படியில் வச்சோடனே கால் வச்சோடனே அடையாளத்திற்காக ஒரு மாவாக வச்சுன்னு போகும்போது பார்த்தா அந்த ரேகைகள்லாம் தெரியும். அப்படி மணலில் அவன் படும்போது சங்கரேகை சக்கரரேகைலாம் பதிஞ்சோடனே பார்க்குறான். அதனால ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த நாச்சியாதிரி மேலே விசேஷமாக அனுபவிக்கிறான். அப்படி அந்த இடத்துல கொண்டு விடன் கேட்குறாள் இல்லையா விரகதாபத்தினால. அப்படிப்பட்ட விருந்தாவனத்தில் என்னை உய்த்திடுமே, அப்படிப்பட்ட சங்கரேகைகள் சக்கரரேகைகள்லாம் பொதிந்த மணலில் போய் நான் படுத்து அதில் போய் பிறளணும், என்னை போய் அழிச்சின்னு போகும், அந்த விருந்தாவனத்தில் என்னை கொண்டு விடுங்கன்னு சொல்லி கேட்குறாள். அப்படி ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்தமைந்த என்று புலம்புகிறாள். அங்கு அந்த மணலில் விழுந்து நான் புரள வேண்டும் என்று விசேஷமாக அனுபவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட அன்று உலகமளந்த அடி போற்றி சென்று அங்கு தென்னிலங்கை சிற்றாய். இப்போ லங்காவில் போய் ராவணனை வெல்லணும்னு கேட்டால் போகணும்னு கேட்டால் நடந்து தான் போகணும் இல்லையா, பாலங்கள்லாம் கட்டினா பாலத்து மேலே நடந்து போகிறார். அதனால் சென்றுன்னு போகணும் இல்லையா, போகணுன்னு கால் எடுத்து வைக்கணும், திருவடி எடுத்து வைக்கணும் இல்லையா. அதனால் சென்றங்க என்றானே எம்பெருமான் தான் இருந்த இடத்துல ராவணன் வதம் செய்திருக்க முடியும். அதனால் அவன் வந்து சர்வவியாபி இல்லையா, அவனுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய தூசி மாதிரி. ராவணன் வதம் பண்ணுறது பெரிய தூசி மாதிரி. அங்கே வந்து ஆத்மானம் மானுஷம் பண்ணேன்னு சொல்லிட்டு மனித ரூபத்தில் வந்திருக்கான். மனித ரூபத்தில் அவெல்லாம் சம்சாரிகள்லாம் எப்படிலாம் இருக்காளோ அதெல்லாம் காண்பிப்பதற்காக அப்படி மனித ரூபத்தில் வந்து தானம் அந்த மாதிரி அனுபவிச்சானாம். அதனால சென்ற இடத்திலே பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லாமல் அங்கே என்ன பண்ணான்னு கேட்டால் விபீஷணனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும், அதற்காக அங்கு சீதையை அனுப்பி அவளுக்கு கடாட்சம். ஏன்னா விபீஷணனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணுங்கிறது அவனோட இது. அது மாதிரி நிறையா ராமாவதாரத்தில் பார்த்தா நிறையா விசேஷங்கள்லாம். கடைசியில் பார்த்தா ராவண வதம் தான். ராவணன் வந்து ஒரு அதனால் ஜெயவிஜயர்களாக இருந்து தான் கேட்ட வரத்து மேலே அவளுக்கெல்லாம் வந்து மோட்சம் கொடுக்கணுங்கிறதுக்கோசரம் ராமாவதாரம். அப்படிப்பட்ட ராமாவதாரம் இருக்கும்போது அங்கே விபீஷணனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும்னு கேட்டால் அவனுக்கு எப்படி ராஜ்யத்தை கொடுக்குது, பிராட்டியோட கடாட்சம் அங்கே கிடைக்கணும் இல்லையா. அதனால் பிராட்டியோட கடாட்சம் கிடைக்கணுங்கிறதுக்கோசரம் அதனால் ராவணன் வதம் பண்ணோடனே சீதையை வந்து அழிச்சுன்னு போயிட்டு என்ன பண்ணுறான்னு கேட்டால் ராமன் ஊர் பூரா சுற்றி காமிக்கிறார். கடைசியில் பார்த்தா ஊர் பூரா பல்லாக்கில் புஷ்ப விமானத்தில் அழிச்சுன்னு போயிட்டு இருந்த இடங்கள்லாம் காமிக்கிறார். என்ன ஊரை காமிக்கிறதுக்கோசரம் அழிச்சுன்னு போல, ஏன்னா எங்கெல்லாம் பட்டு போச்சோ எங்கெல்லாம் வந்து செல்வம் இல்லாமல் இருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன அங்கே ராவண வதத்தினால அங்கே சண்டையெல்லாம் நடந்து எல்லாமே அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி ஆஞ்சநேயர் போய் அங்கே எல்லாத்தையும் தீ வச்சு கொளுத்தினார் இல்லையா, அது எல்லாமே அழிஞ்சு போன இடத்தெல்லாம் புதுப்பிக்கணும் இல்லையா. அதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு யாருக்கு தகுதி உண்டுன்னு கேட்டால் அந்த பிராட்டிக்கு தான் தகுதி உண்டு. பிராட்டி கடாட்சம் பட்டாலே அந்த எல்லாம் தடுத்து போகும். அப்படி பிராட்டியை அழிச்சுன்னு போய் அந்த குப்பை பல்லாக்கில் அழிச்சுன்னு போய் ஊரெல்லாம் சுற்றி காமிக்கிறார். ஊரெல்லாம் சுற்றி காமிச்சோடனே அங்கே திரும்பி அங்கே வளம் பெற்று அங்கே விபீஷணனுக்கு நல்ல ராஜ்யத்தை கொடுக்குறாராம். அதனால் அங்கே சீதையை அனுப்பி அவருடைய கடாட்சம் அகலிகை சாப விமோச்சனம். அதனால் அப்படிப்பட்ட திருவடி எப்படிப்பட்ட திருவடின்னு கேட்டால் நடந்து போய் என்ன பண்ணுறான்னு கேட்டால் ஒரு கல் மேலே காலை திருவடி வச்சோடனே
அங்கு பெண்ணாக மாறுகிறார். அகலியோட சாப விமோச்சனம், இப்படி பல கருணைகளை கொண்டவன் அப்படிப்பட்ட எம்பெருமான் ராமன். அப்படிப்பட்ட ராமாவதாரத்தை அங்கே வர்ணிக்கலாம். சென்று அங்கு தென்னிலங்கை சிற்றாய் திரள் போற்றி, அப்படிப்பட்ட திருவடியை கொண்டவனே நீ, அப்படிப்பட்ட திருவடிக்கு போற்றி என்று பாடுறாளாம். அப்புறம் பொண்டச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி, திரும்பி கிருஷ்ணாவதாரம், ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் மாறி மாறி வருது. அதனால பொண்டச்சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. சகடாசுர விருத்தாந்தம், திருவடியால் அந்த சகடாசுரனை அப்படி காலால் தட்டினோடனே அர்ஜுனன் அப்படி போகிறதோ இல்லையா, அந்த சகடாசுரன் வதம் நடக்கிறது. அப்படி சகடாசுர வதத்தை கிருஷ்ணன் அந்த வண்டி மேலே கால் வச்சோடனே சுக்குநூறாக உடைஞ்சு போய் அந்த சகடாசுரன் வதமாறா இல்லையா. அதனால அர்ஜுனனும் அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் பார்த்தா போர் முற்றிட்டு இன்னொரு கதை சொல்லாதான். அதனால் நாகாஸ்திரம் முன்பே வெகுண்டு உள்ளபடியால் கர்ணனிடம் சீக்கிரமாக என்னை பிரயோஜனம் செய்தால் அர்ஜுனன் தலையை அறுத்து விடுவேன். அந்த நாகாசுரனத்தை நாகபா இது இல்லையா, அந்த என்னன்னு கேட்டால் நாகாஸ்திரம்ங்கிற ஒரு அஸ்திரம், அஸ்திரத்திலே சிறந்தது நாகாஸ்திரம். அந்த நாகாஸ்திரத்தை அதை தூண்டி விட்டுட்டான் அந்த கர்ணன். தூண்டி விட்டோடனே ரெடியாக காத்துனுக்கு, அந்த ராக்கெட்லாம் போகிறதுக்கு ரெடி பண்ணி ஸ்டார்ட் பண்ணோடனே ரெடி 1 2 3 சொன்னோடனே கிளம்பும் இல்லையா. அந்த மாதிரி நாகாஸ்திரம் வெகுண்டு உள்ளபடியால் கர்ணனிடம் சொல்லலாம் சீக்கிரமாக என்ன பிரயோஜனம் செய்தால் அர்ஜுனன் தலையை நான் உடனே கொய்து விடுவேன் என்று சொல்றதான் கர்ணன் பிரயோகித்தான். இதை அறிந்த கண்ணன் என்ன பண்ணான்னு கேட்டால் அர்ஜுனன் தலையை நாகாஸ்திரம் கவ்வி கொண்டு போகும் என எண்ணி அவனுக்கு தெரியும். அதனால அர்ஜுனன் தலையை கவ்வின்னு போகிறது. நாகாஸ்திரம் என்ன பண்ணான்னா அந்த பானம் இவன் கழுத்தில் படாத வகையில் தன் திருவடியால் தேரை உதைத்தானாம். அதனால அவன் தான் தேர் ஓட்டியா இருக்கான் இல்லையா. அதனால அந்த பான நாகாஸ்திர பானம் அர்ஜுனனோட தலையை ஒன்று பண்ணாமல் இருக்கிறதுக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி தன்னோட தேரையை உதைத்தானாம். அப்படிப்பட்ட திருவடி. அதனால பொன்றச்சகடம் உதைத்தாய், அப்படிப்பட்ட திருவடி இதையும் சொல்லலாம். அப்படிப்பட்ட சகடாசுரவதமாக இருக்கக்கூடிய அந்த திருவடியும் சொல்லலாம். பொன்றச்சகடம் உதைத்தாய் புகழ் போட்டு, அங்கேயும் சகடம்னா வண்டி இல்லையா, அந்த தேரும் பார்த்தா தேருக்கும் இருக்கக்கூடிய தேர் ஓட்டியாக இருக்கக்கூடிய அந்த சகடமும் அங்கேயும் சகடங்கள்லாம் இருக்குது. அப்படிப்பட்ட பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போட்டு ஜென்ரலாக சொல்லும்போது சகடாசுர வதம் தான் சொல்லுவோம். அதனால இதுவும் பார்த்தா இதுவும் சகடாசுர வதத்தில் சேரும். அப்படிப்பட்ட தேர் ஓட்டியாக இருக்கக்கூடிய அந்த சக்கரத்தையுடைய தேரை அப்படி ஓட்டினானாம். அதனால படாதபடி அப்படி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி. திருவிக்ரமாவதாரம் செய்து காடு மேடு கல் முள் என்று இல்லாமல் அனைத்து இடத்திலும் திருவடி பழித்தான். அதனால் என்ன பண்ணான் கண்ணன், அதனால் பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுத்தான். திருவிக்ரமாவதாரம் எடுக்கும்போது எங்கெல்லாம் போச்சு, எல்லா இடத்துலையும் உள்ள ஃபுல்லாக கால் இப்படி போயிட்டே இருந்தானோ, எங்கெல்லாம் போச்சுன்னா காட்டுக்கு போச்சு, மேடுக்கு போச்சு, கல்லுக்கு போச்சு, முள் எல்லாம் பார்க்கல. அதனால தான் கண்ணன் மாடு மேய்க்கும் போகும்போது, அதனால் யசோதை புலம்புறா இல்லையா, கண்ணனை மாடு மேய்க்கிறதுக்கு அனுப்பிச்சிட்டு காலங்காலத்தால் அமுச்சு விட்றா, கட்டி சாதம்லாம் கொடுத்து அமுச்சு விட்றான். அந்த கண்ணன் மாடு மேய்க்க போனோடனே வீட்டில் உட்காந்து புலம்புவான், இந்த மாதிரி கண்ணனை அமுச்சிட்டோமே, குழந்தைய அமுச்சிட்டோமே, நடந்து போகிறது, அந்த குழந்தை நடந்து போகும்போது காலில் முள் குத்துமோ என்ன குத்துமோ, செருப்பு கொடுக்காமல் போயிட்டோமே, அதனால் மழை பெஞ்சா மழையில் நனையுமே, கொடையெல்லாம் கொடுக்காம அமுச்சிட்டோமே புலம்புறான். பெரியாழ்வாரோட பாசுரங்கள்லாம் பார்த்தோம். அப்படி திருவிக்ரமாவதாரம் செய்து காடு மேடு கல் முள் என்று இல்லாமல் எல்லா இடத்திலும் அவனோட திருவடியை வச்சு அளந்தாமோ. அதனால் நந்தகோபன் இல்லத்திலிருந்து சிங்காசனம் வரைந்து நடந்து வந்ததே எங்கள் மனதை நோகச் செய்கிறது. அதனால நந்தகோபன் அவங்க படுக்கையிலேருந்து எழுந்துன்னு இந்த சிங்காசனத்தில் உட்காண்ட போதே அவனோட திருவடிக்கு நோவுபட்டு விடுமோ என்று எங்களோட மனசு ரொம்ப நோகச் செய்தது. அதனால அன்னைக்கு போய் உலகத்தையும் அளந்து வந்தாய் நீ, அதனால உன்னோட திருவடிக்கு எவ்வளோ நோவுபட்டு இருக்குமோ என்று இன்னும் மருந்துகிறார்களாம். அப்படிப்பட்ட அந்த அவதாரத்தில் நீ உலகத்தையே அளந்து வந்திருக்க, 3 அடி மண் கேட்டு உலகத்தையே அளந்து வந்திருக்க. அதனால் அப்படிப்பட்ட உன்னோட திருவடிக்கு என்னெல்லாம் பட்டிருக்குமோ, உன்னோட திருவடிக்கு எப்படியெல்லாம் நோவுபட்டிருக்குமோ என்று திருவடிக்கு என்று கலங்கி இவள் வயிறு பிடிக்கின்றனர் என்று சொல்கிறார்கள். அதனால இதுபோல் நம்மாழ்வாரம் இவன் திருவடி உலகத்தை அளக்கும் போது எங்காவது எடுத்து விடுமோ என்று வருத்தப்பட்டார். முன்னாடியே பார்த்தோம். அதனால் உலகத்தை அளக்கும் 3 அடி அடி வைக்க இடமே கிடையாது. அதனால் உன்னோட சிரசில் வைக்கிறேன் எம்பெருமான் கேட்க பலி கூறுகின்றான். ஆனால் இதில் விசேஷத்தை பார்க்கணும். 3 அடி வச்சான், 2 அடி கழிச்சது, 3ஆவது பலியோட சிரசில் வச்சாங்கிறது மாத்திரம் பார்க்குறோம். மேற்கொண்டு என்னன்னு கேட்டால் பலி சொல்லானாம். பதில் 3 அடி கொடுக்கும்போது பலி சொல்லானாம். மிகவும் மார்தவம் பெற்றதும் புஷ்பம் போல் சுகுமாரமாக உள்ள உன்னோட திருவடி என்னன்னு கேட்டால் பலி சொல்லானாம். உன்னோட திருவடி எப்படி இருக்குன்னு கேட்டால் ரொம்ப மார்வதம் பெற்றும் ஒன்று சாஃப்டாக இருக்கும், மென்மையாக இருக்கக்கூடிய திருவடி. அப்படிப்பட்ட பஞ்சு போல இருக்கக்கூடிய திருவடி, பூ போல இருக்கக்கூடிய திருவடி, அதை விட சாஃப்ட்டு. அப்படிப்பட்ட சுகுமாரலாக உள்ள உன்னோட திருவடி என்னோட சடமுடிகள் கடினமாக இருக்கும், தலையில் வைத்தால் நோய் ஏற்படுமோ என்று என்றான். அதனால் இவனோட திருவடி எப்படி இருக்குன்னு கேட்டால்
அப்படிப்பட்ட சாஃப்டாக இருக்கக்கூடிய திருவடியை கொண்டு போய் அதனால் பலியோட தலையில் வைக்கும்போது அவன் தலையில் இருக்கக்கூடிய ஜடாமுடி இருக்கும் இல்லையா, அப்படிப்பட்டு அங்கே இருக்கும்போது ஒரு காடு மாதிரி இருக்கக்கூட முள்ளில் வச்ச மாதிரி இருக்குமா. அதனால் வைத்தா நோய் ஏற்படுமோ, அதனால் உனக்கு காலுக்கு ஏதாவது பங்கம் ஏற்படுமோன்னு பயந்தானாம். அதனால் நீ அதற்கு கவலைப்பட வேண்டாம். உன் தலையில் காலை வைத்ததற்காகவே கல் முள் மேடு பள்ளம் முதலியவைகளை என் காலை வைத்து பழகி கொண்டான் என்றானாம். அதனால் சொல்லானாம். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னு கேட்டேன்னா, முதல்ல நான் போய் என்ன பண்ணேன்னு கேட்டால், ராமாயணத்தில் காடு மேடு எல்லாத்துக்கும் போயிட்டு அங்கெல்லாம் என்னோட காலை வச்சு அதனால் நான் மாடெல்லாம் மேய்ச்சி கன்றுக்குட்டிகள்லாம் மேய்க்கும் போது அந்த காட்டுக்கெல்லாம் போனேன். அங்கே கல்லுலாம் முள் எல்லாமே இருந்து மேடு பள்ளம் எல்லாமே இருந்து ராமாவதாரத்தில் சீதையை தேடி காட்டு 14 வருஷம் காட்டுக்கெல்லாம் போனேன். அங்கேயும் என்னோட திருவடியெல்லாம் பட்டு அங்கே எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். உன்னோட சிரஸ் மேலே வைக்கிறதுக்கோசம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டேங்கிறாளாம். அப்படி கல் முள் மேடு பள்ளம் முதலியவர்களால் என் காலை வைத்து பழகி கொண்டேன் என்றாராம். அதனால் எந்த அவதாரம், முன்னாடி அவதாரம் பின்னாடி அவதாரம்லாம் பார்க்க வேண்டாம், ஏதாவது ஒரு அடையாளத்துக்கு சொல்கிறது தான். அதனால் முதல்ல ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் பின்னாடி தான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் அப்படிலாம் சொல்கிறாலே, முன்னாடி அவதாரம் ஆச்சு அப்படிலாம் இல்லை. அதனால் பெருமாள் சொல்லும்போது வியாக்கியாதாக்குழு அனுபவம் அப்படி அவன் முன்னாடியோ, அதனால் இந்த அவதாரத்துக்கு முன்பின்னே கிடையாது. அதனால் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். பெருமாளும் மெதுவாக எந்த செயலை செய்யணுன்னாலும், இப்போ ஒரு பாடம் படிக்கணும், ஒரு கதை சொல்லணும், ஒரு இடத்துல பாட்டு பாடணும்னு சொன்னான்னா உடனே போய் டைரெக்டாக போய் உட்கார முடியாது இல்லையா. அதற்கு ப்ராக்டிஸ் பண்ணுவோம். முதல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம், 2 ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஒரு ட்ராமா நடிக்கணும்னு ட்ராமா ப்ராக்டிஸ்லாம் அந்த டைலாக்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாள். சினிமாவில் நடிக்கணும்னு அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாள், ட்ரையல்லாம் பண்ணுவாள். அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணாருன்னு கேட்டால் எப்போ பண்ணாலும் சொல்ல ஒரு எக்ஸாம்பிள் கோர்ஸ் சொல்கிறது தானே தவிர, அப்படி அவன் முன்னாடியே காடு மேடு எல்லா இடத்துக்கும் போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கான். ஏன்னா சிரஸில் வைக்கணும், இவனோட சிரஸ் அப்படி இருக்கும், அப்படி காடு மாதிரி இருக்கும், மேடு மாறும் இருக்கும், முள்ளாக இருக்கும் என்பதற்கோசரம் இருக்காங்க சொல்கிறதுக்கோசரம் அப்படிலாம் முன்னாடியே நான் ப்ராக்டிஸ் பண்ணி வந்துட்டேன், நீ கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு மகாபலிகிட்ட சொல்லலாம். அதனால் பிராட்டியின் திருக்கை அடுத்தது பார்த்தா, பிராட்டியோட திருக்கை மிகவும் மிருதுவானது. பிராட்டியோட பெருமாளோட பாதங்களை விட பிராட்டியோட திருக்கை மிகவும் மிருதுவானது. தாமரை புஷ்பத்தில் திருவடிகளை வைத்து அவன் வீட்டிருந்தான். அதனால் தாமரை புஷ்பத்தில் வீட்டிருக்காள் தாயார். இந்த புஷ்பத்தில் உள்ள மகரந்தம் அவன் காலை உறுத்துகிறதாம். அப்படிப்பட்ட புஷ்பத்தினால அவன் காலை வருடும்போது அதில் இருக்கிற மகரந்தம் அவனோட திருவடியை உறுத்துறதாம். அப்படிப்பட்ட மென்மையால் இன்னும் மென்மையான திருவடி அவனோட திருவடி. அப்படி திருக்கையில் தாமரை புஷ்பங்களை வைத்திருக்கிறாள் தாயார். அதனால் அந்த புஷ்பமே இவன் கையில் உறுத்துகிறது. அதனால் இவனோட கையை உறுத்துகிறது. இவ்வளவு மார்தவம் பெற்ற இவ்வளவு திருக்கைகள் எம்பெருமானுடைய திருவடிகளை வருடுகின்றன. அப்படிப்பட்ட சாஃப்டான இருக்கக்கூடிய அந்த புஷ்பங்களே அந்த தாயாரோட திருவடி கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப முள்ளு மாதிரி இருக்கான். அப்படிப்பட்ட சாஃப்டானது மகரந்தமே. அப்படிப்பட்ட திருவடியினால் எம்பெருமான திருவடியை வருடும்போது அந்த எம்பெருமானின் கோமல திருவடிகள் பிராட்டியின் ஸ்பர்சத்தால் சிவந்து விடுகின்றன. அதனால் கன்றி விடுகின்றனவாம். அதனால் பிராட்டியோட அந்த கைப்பட்டவுடனே பெருமாள் அதை விட சாஃப்டாக இருக்கிறதுனால சிவந்து கன்னி போகும் சொல்லுவாள் இல்லையா. அதனால் ஏதாவது ஒரு அடிபட்டதுன்னா உடனே கண்ணி போச்சு, ரத்தம் கட்டிட்டு சொல்லுவோம் பாருங்க, அப்படி ஆகிடுதாம். அந்த மாதிரி பெருமாளோட ஒரு அடையாளத்துக்கோ சொல்ல, ஏதாவது ஒரு கை காலில் அடிபட்டதுன்னா உடனே கண்ணி போச்சுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல பார்த்தா ரத்தம் கட்டின மாதிரி ஒரு ஆயிருக்கும், அந்த இடத்துல ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மற்ற இடத்த விட. அதனால் அந்த இடத்த சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி பிராட்டியோட கைப்பட்டதோடனே பெருமாளோட திருவிடி அந்த மாதிரி ஆயிடுதாம். அதை விட என்ன சாப்பிட்டு. அதனால் கண்டு குனிலா இருந்தாய் கடல் போற்றி. அப்படி கம்சனால் ஏவப்பட்ட 2 அசுரர்கள் கண்ணட்ட வந்தார். 2 பேரும் வந்தோடனே ஒருவன் விளாமரத்தில் நுழைஞ்சான், மற்றவன் கன்றாக வந்தான். 2 பேர் 2 ராட்சசர்கள் வந்தார்கள், அசுரர்கள் வந்தாங்க. 2 பேர் அனுப்புனான். எப்படி வந்தான்னு கேட்டால் 2 பேர் ஒரு விளாமரம் இருக்குல்ல, விளாமரம்னு கேள்விப்பட்டிருப்பேன் நிறையா பேர். விளாமரங்களாம் விளாம்பழங்கள்லாம் பார்க்குறோமோனோ, அதனால் அப்படிப்பட்ட விளாமரம். அப்படி மற்றவன் கன்றாக கண்ணுக்குட்டியாக வந்தானாம். கன்றான அசுரனை கொண்டே விளாமர அசுரனை கொண்டான். கன்று என்பது எரியும் தடியாயிற்று. அதனால் எப்படி கொண்டான்னு கேட்டால் அந்த அசுரனை வெல்லணும்னு கேட்டால் 2 பேரும் யார் வந்திருக்கான்னு இவனுக்கு தெரியும். அதனால் என்ன பண்ண, கண்டு குனிலா இருந்தாய் கடல் போற்றி சொல்லா இல்லையா. அதனால் அப்படி கண்ணுக்குட்டியை நிறையா இடத்துல ஆழ்வார்கள் பாத்திரத்தை பார்த்தா இந்த அனுபவம் நிறையா இருக்குது. அப்படி அன்று கன்றான அசுரனை கொண்டே அப்படி அவன் என்ன பண்ணான்னு கேட்டால் விளாமர அசுரனை கொண்டானாம். அப்படி சுற்றி அழிச்சான். அதனால் கண்டினை வாலோலை கட்டி கனிகளுதிரவிருந்து பின்தொடர்ந்தோடியோர் பாம்பை பிடித்து கொண்டாட்டினாய் போலும் சொல்றார் இல்லையா. பெரியாழ்வார் சொல்லும்போது நீராட்டத்தில் சேவிக்கிறார். அப்படி என்ன பண்ணுறான்னா கண்டினை வாலோலை கட்டி அப்படி கண்டினை வாலோலை கட்டி அப்படி தூக்கி விசிறி எரியறான். விளாமரத்தில் போய் அடிச்சுதான் அந்த பழத்து மேலே அடித்தோடனே 2 பேரும் கீழே அந்த அசுரர்கள்லாம் மாண்டார்கள். அப்படி
முதலில் பலி சக்கரவர்த்தி என்ற தர்மிஷ்டன், இரண்டாவது சத்ருவான ராவணன், மூன்றாவது சகடாசுரன் மறைந்து தாக்கிய பகைவன். இங்கு பகைவர்கள் ஒரே சமயத்தில் வந்தனர். அதனால பகைவர்களாம் ஒரே சமயத்தில் வந்தனர். இருவரும் மறைந்து இருந்து தாக்க வந்தவர்கள் போல் முல்லை கொண்டு முல்லை எடுப்பது போல் பகவான் அசுரனை கொண்டு அசுரனை மாய்த்தானாம். அதனால சொல்லுவோம் இல்லையா, ஒரு முள்ளை எடுக்கணும்னா இன்னொரு முள்ளால் தான் எடுப்போம் இல்லையா. காலில் முள்ளு குத்திருத்துன்னா இன்னொரு கூரான ஒரு முள் மாதிரி ஏதாவது ஒரு பின்னெல்லாம் வச்சு எடுப்போம் பாருங்கள். காலில் முள்ளு குத்திருத்துன்னா நம்ம காலெல்லாம் ஒரு முள்ளு குத்திச்சுன்னா ஒரு திரும்பி கூரான ஆயுதத்தால் தான் அந்த முள்ளை எடுக்க முடியும் இல்லையா. மழுங்கின ஆயுதத்தால் எடுக்க முடியாது. அதனால் முல்லை கொண்டு முல்லை எடுப்பது போல இங்கே அசுரனை கொண்டு அசுரனை மாய்த்தான். அதனால் கன்று குனிலா இருந்தாய் கன்றினை வாலோலை கட்டி சொல்கிறார் ஆழ்வார். அப்படி பகவான் வந்து அசுரனை கொன்றானாம். அவன் பார்க்கும்போது இன்னொரு அனுபவம் என்ன அனுபவம் எனக்கு கிடைச்சதுன்னு கேட்டேன்னா, அந்த ஒரு கண்ணுக்குட்டியை வந்து சுத்தணும்னு கேட்டால் அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இது சின்ன குழந்தை இல்லையா அது. அதனால் கண்ணன் வந்து பெரிய பெரிய ரூபத்துலலாம் வரலாகும். அப்படிப்பட்ட சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணான்னு கேட்டால், அந்த குழந்தை வந்து காலை அப்படி மடக்கிண்டு தான் அப்படி சுற்றி அடிக்கணும் இல்லையா. அடிக்கும்போது ஒரு உயரமான இடத்துல இருக்கும்போது கீழேருந்து ஒரு கல்லை விட்டு அடிக்கணும்னா அடித்தா போகாது. கீழேருந்து அப்படி சுற்றி கிரிக்கெட் பால் விளையாடும்போது கீழே குனிஞ்சு அப்படி அடிக்கிறோம் இல்லையா. அப்படி பேட்டால் அப்படி அடிக்கும்போது அப்படி குனிஞ்சு தான் அடிக்கிறோம். அந்த மாதிரி இவன் காலை அப்படி மடித்து வச்சுருந்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் அப்படி அடிக்கிறான். அப்போ மேலே போய் அந்த மரத்தில் இருக்கிற விளாம்பரத்தில் இருக்கிற அசுரனை கொல்லணும்னா அப்படி, ஏன்னா அதெல்லாம் வெயிட்டாக இருக்கும். அப்படி அடித்தாலும் அப்படிப்பட்ட அழகான கால்களை வளைஞ்ச கால்களை பார்க்குறாளாம் ஆண்டாளங்க. அப்படி கன்று குணிலா இருந்தாய் கடல் போற்றி குன்று குடையா. கடல் போற்றின்னு அப்படிப்பட்ட திருவடி. ஒரு பொருளின் மேல் மற்றொரு பொருளை எறிவதற்கு கைதான் கருவியாகும். அதனால் அதுபோல் கழல்கள் அல்ல, ஆக கையைத்தான் போற்ற வேண்டும். ஏன்னா இவன் கையால் தானே அடித்தான். அதனால் ஒரு சாமானை தூக்கி அடிக்கணும்னா கையால் தானே தூக்கி அடித்தான்னு சொல்லணும். கையை தானே போற்றணும். ஏன் காலை சொல்லான்னு கேட்டால், கன்றை எறிய காலையை எடுத்து வைக்கும்போது திருவடிகளில் வீரக்கழல்களும் அகவாயில் சிகப்பும் கண்ணுக்கு புலப்படும். அப்படி எப்படின்னு கேட்டால், அவனோட திருவடியை பார்க்கும்போது திருவடிகளில் பார்த்தா வீரக்கழல்கள் இருக்கும், அவனோட அகவாயில் சிகப்பும் கண்ணுக்கு புலமாகவே இதை மனதில் கொண்டு கடல் போற்றிங்கிறாளாம் ஆண்டாள். அதனால் எரியும் போது ஒரு கால் நீண்டும் ஒரு கால் குஞ்சித்தும் இருக்கும். அதனால் எரியும் போது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு கால் நீண்டு இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு கால் குஞ்சித்திருக்கும். அதனால் இரு கால்களுக்கும் மங்களாசாசனம். அதனால் கன்று குணிலா இருந்தாய் கடல் போற்றி. தயிர் கடையும் போது வெண்ணெய் கேட்க என்ன பண்ணுவான்னு கேட்டால், பெண்கள்லாம் வந்து தயிர் கடைவான். தயிர் கடையும் போது இவன் கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தோம் போய் கெஞ்சுவான், வெண்ணெய் கொடுன்னு கேட்பாளாம். வெண்ணெய் கொடுன்னு கேட்டுகிட்டே இருப்பான் கண்ணன் போய் அவள்கிட்ட. அவள் என்ன பண்ணுவான்னு உனக்கு சரி வெண்ணெயெல்லாம் தரேன், ஆனால் நீ ஒன்று பண்ணணும். ஏன்னா குழந்தை இல்லையா, குழந்தையோட நர்த்தனத்தை அதான் குழந்தைய அழகாக அவளுக்கெல்லாம் ரசிக்கணும்னு அவளுக்கு ஆசை. பலவிதமான விஷயங்கள்லாம் கேட்குறா இல்லையா. அந்த மாதிரி என்ன பண்ணுவான்னு கேட்டால், கிருஷ்ணனை பார்த்து கண்ணா உனக்கு வெண்ணெய் தானே வேணும், வெண்ணெய் தரேன், ஆனால் நீ ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? ஒரு நர்த்தனம் ஆடும், ஒரு டான்ஸ் ஆடிக்காம எங்களுக்குங்கிறாலும். அதனால் வெண்ணெய் தருவேன்னு சொன்னோடனே அப்போ அவனை வந்து என்ன பண்ணுவான்னு கேட்டால் டான்ஸ் எல்லாம் ஆடுவான். அதனால் அப்போது அவன் திருவடிகள் நீட்டப்படும் மடக்கப்படும் பல காரணங்களால் காட்சி தினம். அதனால் நடனமாடும்போது நடனமாடும் பெண்கள்லாம் பார்க்கும்போது அவள்லாம் எப்படி நடனமாடுவா பார்த்தா, ஒரு சமயம் பார்த்தா நீண்டு இருக்கும் கால், ஒரு சமயம் இப்படி காலை குறுக்கி உட்காந்து நடனமாடுவா, குனிஞ்சு நடனமாடுவா. நிறையா பார்க்குறோம் இல்லையா. பரதநாட்டியத்திலலாம் பார்க்குறோம், எல்லா நடனத்துலையும் பார்க்குறோம். அதனால் ஒரே மாதிரி பொசிஷனில் இருக்காது அந்த கால். அதனால் இவன் நடனமாடும்போது அவனோட கால் என்ன பண்ணுறதான் ஒரு சமயம் நீட்டமாக இருக்கும், ஒரு சமயம் மடக்கப்பட்டிருக்கும், பல காரணங்களால் காட்சி தினம். அதனால் ஞாபகச்சன் அதிஷ்டன் கோபாலம் சிதியில் சொல்கிறாராம் சுவாமி தேசிகன், ஞாபகச்சன் அதிஷ்டன். அப்படிப்பட்ட பெண்ணையெல்லாம் நடனமாடும்போது நாட்டியம் ஆடும்போது உன்னோட கால்கள் வந்து ஞாபகச்சன் அதிஷ்டன் அப்படி இருக்குமா, மேலேயும் கீழையும் சின்னதாகவும் பெருசாகவும் இருக்கும். அப்படிப்பட்ட திருவடி. அதனால் ராவணிடம் போர் செய்யும் போது அவனுடைய முடிபத்தும் கீழே விழ பானம் உபயோகித்தான். அதனால் ராவணவதம் செய்யும்போது அவனோட 10 தலையும் கீழே விழறதுக்கோசரம் பானங்களாம் உபயோகம் பண்ணான். அப்போது காலை வளைத்து பூமியில் வைத்து பிரயோகம் செய்தான். அதனால் அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், அப்படி வில்லு விடும்போது வில்லேருந்து அம்பு விடும்போது ஏற்படுன்னு கேட்டால் உடனே டகால் விட முடியாது. அப்படி நல்லா குனிஞ்சு அது ஃபாஸ்ட்டாக போகணும் இல்லையா அந்த அம்பு. அதனால் என்ன பண்ணுவான்னு காலை வளைச்சி பூமியில் வச்சு அப்படியே காலை அழுத்தி பிரயோஜனம் செய்தானாம். அம்பு எய்வதற்கு கைகள் சாதனமாக இருந்த போது, மேலே சொன்ன மாதிரி தான், அம்பு எய்வதற்கு கைகள் சாதனமாக இருந்த போதிலும் அவன் கால்களை வளைத்து வர வேண்டியதால் அதனால் வளைத்த கால்களுக்கு மங்களாசாசனம் செய்தாளாம். அதனால் குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்று கன்று குனிலா இருந்தாய் கடல் போற்றி. அப்படிப்பட்ட பல கடல்களுக்கு பல விதமாக சொல்லிகிட்டே போகிறாளாம். அப்படி
அதனால அத்திரவரக்கர் முடிபத்துமொரு கொத்தன உதிர்த்த திரலோன்னு சொல்லலாம் இல்லையா. அப்படிப்பட்ட சுவாமி தேசிக இதில் சொல்லும்போது விசேஷமாக அனுபவிக்கிறான். முடிபத்தும் கொத்தன உதிர்த்த திரலோன் மத்தொரு மிகுத்த சொல்லலாம் இல்லையா. அப்படி அந்த பாசுரங்கள்லாம் ஃபுல்லாக சொல்லிட்டு போனால் அதுக்கு ஃபுல்லாக அர்த்தமே சொல்லலாம். அப்படி உத்தமம் அமர்த்தலம் அமர்த்ததோர் எழில் உயர்த்த கணையான் அத்திர வரக்கர் முடிபத்துமொரு கொத்தன உதிர்த்த திரலோன் அப்படி குண்டு குடையா எடுத்தாய் குணம் போற்றி. அப்புறம் கோவர்தனகிரி குடையா பிடிச்சான். அப்படி கோவர்தனகிரியும் குடையா பிடிச்சான் இல்லையா. குண்டு குடையா எடுத்தான் குணம் போற்றின்னு அந்த கோவர்தன மலைக்கு பூஜைகள்லாம் பண்ணி இந்திரனுக்கு பூஜை பண்ண வேண்டாம் சொல்லி அப்படிப்பட்ட பூஜைகள்லாம் பண்ணும்போது அந்த வருஷம் இந்திரன் வந்து கோபம் பண்ணி அந்த சின்னதாக ஷார்ட்டாக சொல்லிட்டு பாருங்க, கதையை சொல்லாமல் போகக்கூடாது இல்லையா. அதனால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான். இருந்தாலும் அப்படிப்பட்ட என்ன பண்ணுறான்னு கேட்டால் அப்படிப்பட்ட கோவர்தனகிரியை எடுத்து குடையா பிடிக்கிறான். மழை கல்மாரிகாள் மழையை எடுத்து கல்மாரி காத்து சொல்கிறா இல்லையா. அப்படி வருஷிக்கிறானாம் இந்திரன். எப்படின்னு கேட்டால் ஒரு கல் வந்து இப்படி மேலேருந்து விழுந்தா எப்படி தலைமையில் விழுந்தா அப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட வருஷத்தை வருஷிக்கிறானாம். அதுதான் முன்னாடியே கேட்கும்போது ஆழிமழை கண்ணா பாசுரத்தில் கேட்கும்போது அப்படிப்பட்ட மழையெல்லாம் இருக்கக்கூடாது, மிருதுவான மழையாக இருக்க வேண்டும் அப்படியெல்லாம் கேட்கும்போது அந்த மாதிரி அந்த கல் மாதிரி எடுத்து என்ன பண்ணுறான்னு கேட்டால் மழையெல்லாம் வருஷிக்கும் போது உடனே வெள்ளங்களாக வந்துட்டு எல்லாம் மூழ்கி போகிற ஸ்டேஜில் வந்தவுடனே என்ன பண்ணான், அந்த மலையை எடுத்தான் ஒரு குடையாக பிடித்தானாம். அப்படி அந்த பாசுரத்தில் பார்க்கும்போது நம்மாழ்வார் பாசுரத்தில் நிறையா இடத்துல நம்ம என்ன சொல்லுவோம், கண்ணன் வந்து குடையை பிடிச்சான், மலையை எடுத்தான் குடையை பிடிச்சான், இதுதான் தெரியும் இல்லையா. எப்படி பிடிச்சான்னு கேட்டால் அப்படி சுண்டு வரலால் பிடிச்சான்னு நம்ம பார்த்துருக்கோம். அப்படிலாம் இல்லை. ஆழ்வாரோட வர்ணம் பார்த்தா கப்பாக மடித்து அப்படி வந்து கைகளை எடுத்து ஒரு கப்பு மாதிரி பண்ணி அப்படி குடை பிடிச்சான பாசுரத்தில் விசேஷமாக அனுபவிக்கிறாங்க. அப்படி கோவர்தனகிரியை குடையாக பிடித்தாலே அப்படிப்பட்ட குடையாக எடுத்தாய் குணம் போற்றி. அப்படிப்பட்ட அங்கேயும் பார்த்தா மலையை எடுக்கணும்னு சாதாரண வயிற்றில் இல்லையா. சாதாரணமாக இந்த அரக்கர்களை கண்ணுக்குட்டியை எடுக்கிறதுக்கே காலை குனிஞ்சு அப்படி காலை மடிச்சுன்னு அப்படி வெண்ணெய் கேட்கும்போது வெண்ணெய்க்கு ஒரு டான்ஸ் ஆடும்போது காலை மடிச்சுட்டு இருக்கிற திருவடி அப்படிப்பட்ட பெரிய குன்றையே தூக்கும்போது எவ்வளோ வெயிட் இருக்கும் இல்லையா. அதனால அவனை ஒரு காலம் மடிச்சுன்னு ஒரு வாரம் பண்ணும்போது அப்படிப்பட்ட திருவடிக்கு குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி அந்த கோவர்தனகிரி ஞாபகம் வந்துதான். அப்புறமா குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி. நம்மளோட சம்பிரதாயத்தில் பார்த்தா சௌசீல்யத்தை குணம் என்று சொல்வார்கள். கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய குணங்கள்லாம் சௌசீல்யம் சௌலபியம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. அப்படி சொல்லும்போது எம்பெருமானுடைய குணங்கள் சௌலபியம் காருண்யன் ஞான சக்தி குணங்கள் அவனோட குணங்கள்லாம் பார்த்தா அப்படின்னு சொல்லும்போது சௌசீல்யமான இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்புறம் காருண்யமாக இருக்கக்கூடிய ஞான சக்தி குணங்கள், இப்படி பலவிதமான குணங்கள் எம்பெருமானுக்கு. குணவான் கச்சவீர்வான் என்றார் வால்மீகி. அப்படிப்பட்ட குணவான் ராமாவதாரம் சொல்லும்போது குணம் சொல்லும்போது ராமாவதாரம் தான். இங்கு எம்பெருமானுக்கு உயர்ந்தவன் தாழ்வன் என்பது கிடையாது. பெருமாளுக்கு யார் உயர்ந்தவர்கள் இவர்கள் தாழ்ந்தவர்கள்லாம் கிடையாது. எல்லாருக்கும் அருள் புரியக்கூடியவன். உயர்ந்தவராக இருந்தாலும் சரி தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் ஏழை ஏதலன் அப்படின்னு சொல்லுவார். அப்படியெல்லாம் எண்ணாத இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் உயர்ந்தவனாக இருக்கட்டும் தாழ்ந்தவனாக இருக்கட்டும் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அருள் கொடுக்கக்கூடியவன் அவன். அப்படிப்பட்ட உயர்ந்த எம்பெருமானுக்கு கிடையாது. அதனால் ஆயர்பாடில் உள்ளவர்களோ ஆயர்பாடில் இருக்கிற பெண்கள்லாம் பார்த்தா எல்லாரும் மக்கள் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் கேட்டால் ஆயர் பெண்கள் இவர்களுடன் கலந்து பரிமாறுவது என்பது ஒரு புறம் இருக்கலாம். அதனால் ஆயர்பாடி பெண்கள்லாம் எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய ஆயர்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இவனோட சேர்ந்து ஒன்று கூடி இருக்கலாம். அவனுடைய குணமே இங்கு காட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட குணத்தை உடையவன் இங்கு ராமாவதாரத்தில் இருக்கிற மாதிரி இங்கே ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஆயர் குலத்தோடு சேர்ந்து இருக்கிறது அவனோட குணத்தை காட்டுறதான். அதனால் இங்கு ஏக சக்கரவர்த்தியான பகவான் ஆயர்களுக்காக மலையை எடுத்து குடைபிடிக்கிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் கண்ணன் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அந்த ஆயர்களை காப்பாற்றுவதற்காக அப்படிப்பட்ட செயலை செய்கிறானாம். அப்படிப்பட்ட மலையை எடுத்தான் குடையாக பிடித்தானாம். இங்கு நானே சர்வேஸ்வரன் எனக்கு பூஜை செய் என்று சொல்லாமல், அதனால் அவன் சொல்லியிருக்கலாம் இல்லையா நான் தான் சர்வேஸ்வரன் எனக்கே பூஜை செய்யன்னு சொல்லாமல் என்ன பண்ணான்னு கேட்டான் கோவர்தன மலைக்கு பூஜை செய்யுங்கோ. ஏன்னா மலையாக தான் இருக்கான் இல்லையா, அவன் இல்லாத இடம் இல்லை இல்லையா. அதனால் கடல் ஞாலம் செய்தேனும் யானே என்னும் சொல்லுவோம் இல்லையா. அதனால் பாசுரங்கள்லாம் சொல்லும்போது எல்லாமே நான் தான் அப்படிப்பட்ட மலையாகவும் இருக்கிறேன். அதனால் நீ சொல்லக்கூடிய எல்லாமே இரண்யகசிபு ரெண்டு பேரும் கான்வர்சேஷன் நடக்கும்போது நீ சொல்லிலும் உளன் எங்கும் உளன் கண்ணன் சொல்லுவோம் இல்லையா. அதனால் இல்லாத இடமே கிடையாது சர்வேஸ்வரன். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரன் அவன் வந்து மலையாகவும் இருக்கிறான். அதனால் எனக்கு பூஜை செய்ய என்று சொல்லாமல் மலைக்கு பூஜை செய்யன்னு சொன்னானாம். அதனால் இங்கு வல்லவோ அவனுடைய சௌசீல்யம். அதனால் அப்படிப்பட்ட சௌசீல்யத்தை உடையவன் அவன். கோவர்தனகிரியை சொல்லும்போது அந்த விசேஷமாக குன்று குடையா எடுத்தாய் குணம் போற்றி.
என்றென்றும் சேவகமே ஏத்தி பொறிகொள்வான். இவர்கள் மங்களாசாசனம் செய்தவர்கள். அதனால இவாள்லாம் என்ன பண்ணான்னு கேட்டால், பெருமாளுக்கு அன்றே உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கே செற்றாய் திரள் போற்றின்னு போற்றி போற்றி பாடி பெருமாளுக்கு மங்களாசாசனம் செய்ய வந்தவர்கள். சேவகமே ஏத்தி என்று சொல்வதன் மூலமாக புலப்படுகிறது. அதனால இவா சொல்லலேருந்து நமக்கு தெரியாது. சேவகமே அன்றே உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி என்றென்றும் சேவகமே ஏத்தி பொறிகொள்வான் அப்படி இதில் சொல்வதன் மூலம் இவாள்லாம் மங்களாசாசனம் பண்ண வந்திருக்கான்னு தெரியாது. இதை நீங்கள் செய்து விட்டீர்கள், நீங்கள் சொல்லலாம் கேட்குறாளாம். மங்களாசாசனம் பண்ணியாச்சு, எல்லாம் கதையெல்லாம் சொல்லியாச்சு, என்னை பற்றி நிறையா புகழ்ச்சியெல்லாம் பண்ணியாச்சு, புகழ்ச்சியெல்லாம் பாடியாச்சு. அன்றே உலகம் வளர்ந்தாய் அடி போற்றி சென்றங்க தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றிலாம் எனக்கு போற்றியெல்லாம் பாடியாச்சு, விஷயத்துக்கு வாங்க சொல்லுங்கன்னு கேட்குறாளாம் கண்ணன். அதனால் அதற்கு இவர்கள் நாங்கள் மார்கழி நீராட என முன்னாடி சொன்னோம். அதனால் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோரம்பாவான் முன்னாடி சொன்னோம். எங்களுக்கும் இந்த நோன்பில் சம்பந்தம் உண்டு, ஆக உன்னிடம் பறைகொள்ள வந்துள்ளோம். அதனால் உங்கள்கிட்ட கேட்கறதுக்கோசரம் வந்திருக்கோம். அதனால் இப்படிப்பட்ட நோன்பில் எங்களுக்கும் பங்கு உண்டு, அதனால் எங்களுக்கும் இந்த நோன்பில் சம்பந்தம் உண்டு, அதனால் உன்னிடம் நாங்கள் பறைகொள்ள வந்திருக்கிறோம். அதனால் அப்படிப்பட்ட அன்றைய உல துரியோதனத்தின் உபதேசத்தின் மூலமாக பஞ்ச பாண்டவர்களிடத்தில் கடும் சினம் கொண்ட பீஷ்மாச்சாரியார் போரில் பாண்டவர்களை குறித்து நாராயணாஸ்திரத்தை பிரயோகித்தார். அதனால் அந்த இன்னொரு கதை மகாபாரத கதை சொல்லின்னு போகிறாங்க. துரியோதன உபதேசத்தின் மூலமாக பஞ்ச பாண்டவர்களிடத்தில் கடும் சினம் கொண்ட பீஷ்மாச்சாரியார் துரியோதன உபதேசம் பண்ணார் பீஷ்மாச்சாரியாருக்கு. அதனால் கடும் சினம் கொண்ட பீஷ்மாச்சாரியார் பாண்டவர்களையும் வெல்வதற்காக நாராயணாஸ்திரத்தை பிரயோகித்தாராம். இதனால் இவருக்கு தீங்கு வந்துவிடும் என்று எண்ணிய கண்ணன் என்ன பண்ணுறான், எல்லோரையும் வணங்க சொன்னான். இது ஒரு கதை. என்னன்னு கேட்டால் எல்லாரையும் அந்த நாராயணாஸ்திரத்தை அதை யாராவது அப்படி வணங்கினான்னு கைகூப்பி வணங்கினா அது ஒன்றும் பண்ணாதான். அப்படிப்பட்ட தீங்கு வந்துவிடும் என்று எல்லாரையும் கண்ணன் வணங்க சொன்னானாம். வணங்கியவர்களுக்கு வணங்கும் சுபாவம் உள்ளவனுக்கு அல்லவோ நாராயணன் என்ன பண்ணுவான்னு கேட்டால், யாரெல்லாம் வணங்கினாலும் அவனுக்கு என்ன பெருமாளே வணங்கும் அப்படிப்பட்ட குணத்தை உடையவன். அவன் ஒன்றும் அந்த நாராயணஸ்திரம் ஒன்றும் பண்ணாது. அவன் பார்த்தா அந்த இடத்துல பீமசேனனை தவிர மற்ற எல்லாரும் வணங்க எல்லாருக்கும் கழுத்தில் பூமாலை விழுந்தது. அதில் யாரெல்லாம் வணங்குறாலும் அவளோட கழுத்தில் பூமாலை விழுமா. பீமசேனன் மாத்திரம் வழங்கலை. அப்போ பீமசேனன் மட்டும் வணங்கலை. அவனை என்ன செய்வது என்று எண்ணிய போது பெருமாள் எல்லாரையும் விட்டு வைக்க மாட்டார் இல்லையா. பீமசேனனும் பஞ்சபாண்டவர்கள் இருக்கிறதுனால அதனால் அந்த அஸ்திரத்தை தன் கதையால் எதிர்கொள்ள அப்படி என்ன பண்ணான்னு கேட்டால், பீமசேனன் பலசாலி இல்லையா. அப்படிப்பட்ட அஸ்திரம் தன்னை தாக்க வரும்போது என்ன பண்ணு கேட்டால் தன்னோட கதையை எடுத்துன்னு ஓடுறானாம். அப்போ என்ன பண்ணுறான்னு கேட்டால் பீமசேனுடைய கால்களை தட்டி விட்டான் கண்ணன். அவருக்கு எப்போதும் சமயோஜித சொல்லுவோம் இல்லையா, நிறையா புத்திமான்களாக இருந்தாலும் ஆனால் நிறையா படிச்சிருப்பா, நிறையா டிகிரியெல்லாம் வாங்கியிருப்பா, பிஹெச்டியெல்லாம் வாங்கியிருப்பா. அதனால் அந்த சமயோஜிதமாக அதை எப்படி கையாளணும்னு முதல்ல தெரியணும். அப்படிப்பட்ட எல்லாத்தையும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அதனால ஆஞ்சநேயருக்கும் அந்த மாதிரி சமயோஜித புத்தியெல்லாம் நிறையா இருக்கும். ஆஞ்சநேயர் நிறையா கையாண்டிருக்கார். சீதையை தேடும் போதும் ராவணவதத்தின் போதும் சமயோஜிதமாக நிறையா விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கார் அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர். இங்கே என்ன பண்ணான்னு கேட்டால், கண்ணன் என்ன பண்ணான்னு கேட்டால், பீமசேனோட ஓடி வரான் இல்லையா, கதையை தூக்கின்னு அப்படி ஓடி வரான். கதையை தூக்கின்னு ஓடும்போது அவனோட கால்களை தட்டி விடுறாராம். காலில் தட்டி விடனா என்ன ஆகும், நம்ம யாராவது ஓடிட்டே இருக்கும்போது காலால் தடங்கி இப்போ காலை நீட்டின்னு உட்காந்துருப்பா சில பேர் கால் நீட்டின்னு உட்காந்துருக்கும் போது வேகமாக சில பேர் ஓடி வருவான். ஓடி வரும்போது என்ன ஆகும் கேட்டால் கால் தடுக்கி கீழே விழுவான். அந்த மாதிரி கால்களை தட்டி விட்ட உடனே பீமசேனன் என்ன பண்ணான், க்ஷமிக்கணும். அதனால் அப்போது அஸ்திரம் மற்றவர்களை என்ன பண்ணித்தான், காலில் கீழே விழுந்தவாள் எல்லாரையும் கைகூப்பினவார்களை என்ன பண்ணுவான்னு கேட்டால் அது மாலைகள்லாம் போடுமா. அப்போது அந்த அஸ்திரங்கள் கீழே விழுந்து இவன் சேவிச்சான் இல்லையா, கீழே விழுந்திருக்கான் அவன். ஆக்சுவலாக அந்த அஸ்திரத்தை இவன் சேவிச்சான் என்னது, இவனும் நம்மை சாஷ்டாங்கமாக வணங்கினான் என்று விலகி வந்த ரோஜா மாலை மற்ற வாழ்க்கெல்லாம் என்ன மாலை போட்டதுன்னு தெரியாது. இப்படிப்பட்ட பீமசேனனுக்கு மிகவும் விலை உயர்ந்த ரோஜா மாலை அணிவித்தான். இத்துடைய சுபாவம் உள்ள உனக்கு ராவணன் எதிரியானான், அப்படிப்பட்டவன் ராமன் எதிரியானான் சொல்லி இந்த பாசுரத்தை முடிக்கிறாளாம். இதோட மேற்கொண்டு ஆல்ரெடி டைம் ஆகிடுத்து. மேற்கொண்டு அடுத்த பாசுரத்தை பார்க்கும்போது இதை கண்டினியூ பண்ணி முடிச்சுட்டு மேற்கொண்டு பாசுரத்தை பார்க்கலாம். சதமகமணி நீலா சாருகல்கானகஸ்தா தனபர நமிதாங்கி சாந்திரவாசல்ல சிந்துஹோ அழக வினிகிதாபி ஸ்ரக்பிரா கிருஷ்ணநாத விலசதி கிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானா திருவாடி பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவே முப்பதம் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண்பிள்ளை வாழியே
பெரும்போதூர் மாமனைக்கு பின்னானாள் வாழியே. ஒரு 143 உரைத்தாள் வாழியே. உயர் அரங்கற்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே. மறுவாரம் திருவல்லி வளநாடு வாழியே. வண்புதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.